that your coming is at hand. ஆண்டவரே நீ சீக்கிரமா வர போகிறீர். And you have sent us to go and prepare the saints. ஆண்டவரே எங்களுக்காக நீ போய் ஒரு இடத்தை நீ ஆயத்தம் பண்ணி I கொண்டிருக்கிறீர். pray the Lord, today we are in India. ஆண்டவரே இன்றைக்கு நாங்க இந்தியால இருக்கிறோம். Father, I pray that this one that I hear, they will believe, and they will be saved in Jesus' name. ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரும் உம்முடைய வார்த்தை கேட்டு ரட்சிக்கப்பட வேண்டும். Lord, I invite you in my here for you to take control. ஆண்டவரே நீங்க முற்றிலுமாக என்ன பொறுப்படுத்திக் கொள்ளும்படி இந்த இடத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும்படி வேண்டிக் Speak to கொள்கிறோம். your children, O Lord Jesus. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசுவீராக. I cover this place with the blood of Jesus. கல்வாரி சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் இந்த இடத்தை நீ I மறைத்துக் cover the கொள்ளும். interpreter with the blood of Jesus. ஆண்டவரே மொழிபெயர்க்கிற நபர் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிற And உம்முடைய I cover இரத்தத்தினால் the மறைத்துக் கொள்ளும். revelation with the blood of Jesus. ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடை நீர் வெளிப்படுத்தி தாரும். Cause them to believe. ஆண்டவரே இந்த காரியங்களை And நம்பும்படி let the fear கிரிச்சி. of God come into their hearts. ஆண்டவரே எல்லாரும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். Thank you, Jesus, இயேசுவே உமக்கு நன்றி. for answering our prayers. ஆண்டவரே ஜெபத்தை கேட்டபடி For ஆல்சோ in Jesus' name I pray. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே. I greet you all in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். My name is Mrs. Linda Porrica. என் பேர் லிண்டா பால்ரிக்கா. I want to share a revelation with you. வெளிப்பாட முடித்தில் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். How the Lord Jesus visited me. இயேசு கிறிஸ்து என்னை எப்படி சந்தித்தார் என்று சொல்லி. As I said before, I've been here. ஏற்கனவே நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். Third time being in India. இது மூணாவது விஷயம் நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். Maybe some of you have had the testimony already. சிலர் என்னுடைய சாட்சியை நீங்கள் கேட்டு இருக்கிறீர்களா? But I still want to share with you. பட் ஆனால் மீண்டும் அந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I am not a Nigerian. நான் நைஜீரியன் அல்ல. I'm a Sierra Leonean. நான் சிரியோலியன் சேர்ந்தவள். It's after my encounter with Jesus Christ. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்தித்த பிறகு Then I relocated to Nigeria by the instruction of Jesus Christ. ஆண்டவருடைய வழிநடத்தல் பிரகாரமாக நான் நைஜீரியாவுக்கு வந்து சேர்ந்தேன். To carry the message to his servant Pastor Porrica. இந்த வார்த்தை பாஸ்டர் பால்ரிக்கோடு சேர்ந்து நான் உலகெங்கும் செல்லும்படி. So I want to explain to you how it all started. இதெல்லாம் எப்படி தொடங்குனது என்று நான் பகிர்ந்து கொள்கிறேன். Today I want to topic the revelation, know the truth and be saved from eternal pain. இன்று நித்திய ஒரு ஆக்கின தண்டனைக்குள்ளிருந்து இப்படி விடுதலை ஆக்கி நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நான் பேசுகிறேன். Know the truth. சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். I want to ask a question. நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். How many of you know there is life after death? இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? If you believe that when you die you will live again? நீ மரித்த பிறகு மீண்டும் வாழ்கிறாய் என்று சொல்லி நம்புறவர்கள்? Yes. Amen. There is life after death. மரித்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. And how many of you believe that after you die you will go for judgment before God? மரித்த பிறகு நியாய தீர்ப்புக்கு முன்பு அங்கு நிற்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? You know that when you die you will go and meet God. மரித்த பிறகு நீ தேவனை சந்திக்க வேண்டும். Because many people did not believe that when you die you will live again. அநேக ஜனங்கள் நம்புவதில்லை, மரித்த பிறகு வாழ்வேன் என்று சொல்லி நம்புவதில்லை. But I want to tell you there is life after death. ஆனா நான் உண்மையாக சொல்ல வேண்டும், மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. I've been a Christian all through my life. நான் ஒரு கிறிஸ்துவலாக நான் வாழ்ந்து வந்தேன். Zealous and I believe in Jesus. இயேசுவை நான் உண்மையாக நான் நம்பி வந்தேன். My father was a Catholic, my mother was a Muslim. என்னுடைய தகப்பனார் கேத்தலிக், என்னுடைய அம்மா முஸ்லீம் சேர்ந்தவர். In my country, Christian and Muslim they blend together. என்னுடைய தேசத்துல முஸ்லீமும் கிறிஸ்டியனும் ஒன்றாக வாழ்வார்கள். I believe Jesus was the way, the truth and the life. இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியம் ஜீவனும் என்று நம்பினேன். I lost my parents at a tender age. I became an orphan with my two sisters. என்னுடைய 10வது வயது இருக்கும்போது என்னுடைய தாய் தகப்பனை எழுந்து விட்டேன். So we started life. அங்க நான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்கினேன். I believe that Jesus is Lord. ஆனால் இயேசு தேவன் என்று நம்பினேன். I entered a church called Cornerstone Ministry and I was very zealous in that church because I believe as I'm working for God, God will bless me. Cornerstone என்ற சர்ச்சிலுடைய ஒரு அங்கத்தினராக நான் இருந்தேன். So with all my zeal, என்னுடைய எல்லா வைராக்கியத்திலிருந்து go to church, நான் சபைக்கு போய் கொண்டிருந்தேன். pray in the church, சபையில நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன், பைபிள் படித்துக் கொண்டிருந்தேன். and I believe I was going to heaven. நான் உண்மையாகவே பரலோகத்துக்கு நான் போய் சேருவேன் என்ற நம்பிக்கையோடு இருந்தேன். I was still a sinner. ஆனால் உண்மையாக நான் பாவியா இருந்தேன்.
I used to smoke. நான் சிகரெட் பிடிப்பேன். We go to night club. நான் கிளப்புங்களுக்கு போய் டான்ஸ் I ஆடுவேன். have boyfriends. நான் என்னுடைய ஃப்ரெண்டுங்களோட I இருந்தேன். put attachment on my hair. என்னுடைய முடிகளை ஒரு அட்டாச்மெண்ட் நீல முடியை கொண்டு போட்டு கொண்டிருந்தேன். 6 earrings on my ears. I have chain on my knees. என்னுடைய காதலையும் என்னுடைய கம்பலையும் சரீரம் முழுவதும் செயினும் கம்பலும் போட்டு கொண்டிருந்தேன். I dress the way I like. என்னுடைய எப்படி நான் விருப்பமா இருக்குதோ அப்படியாக நான் ட்ரெஸ் பண்ணி. I was thinking that what matters is the heart to serve God. What I put on, it doesn't matter. நான் என்ன யோசித்து கொண்டு நம்பி கொண்டிருந்தனால் உள்ளத்துல பரிசுத்தம் வேணும், அதுதான் முக்கியம், வெளியரங்கத்துல எப்படியாவது இருக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருந்தேன். So one day, ஆனால் ஒரு நாள் my younger sister, என்னுடைய சகோதரி, she came across a Bible believing church. ஒரு பைபிள் விசுவாசிக்கூடிய ஒரு சபைக்கு அவர்கள் சேர்ந்து கொண்டிருந்தார். And they taught her very well. அந்த சபையில உண்மையாகவே நன்றாக போதித்து கொண்டு She came வந்திருந்தார்கள். one day to the house. சோ ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார்கள். And she started crying. அங்க வந்த உடனே வீட்டுக்கு வந்த உடனே அவர்கள் அழுகத் தொடங்கினார்கள். அவர் என்னிடத்தை பார்த்து சொன்னார், that the way we are living our life as Christians is not good. நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த வாழ்க்கை சரியான வாழ்க்கை இல்லை என்று சொல்லி சொன்னார். As a Christian we should be different from sinners of the world. நான் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நம்ம உலகத்திலிருந்து வித்தியாசமாக வேறுபட்ட ஜனங்களாக நாம் வாழ வேண்டும். She started condemning some things I was doing. நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் எல்லாம் அவர்கள் அது குற்றமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். So I was not happy with her preaching. சோ ஆகவே அவருடைய அவள் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. Because she told me that a Christian will not smoke, a Christian will not have boyfriend, a Christian will not be dressing seductively. So I hate those preaching. I say it is a lie. கிறிஸ்தவர்கள் சிகரெட் பிடிக்க கூடாது, சிகரெட் போல ஆடம்பரமாக எங்க அங்க போக கூடாது என்று சொல்ல இந்த போதகத்தை நான் வெறுத்தேன். She continued this preaching for years. இந்த போதகத்தை அவள் விடாமல் தொடர்ந்து ஒரு வருஷமா ஒரு ஆண்டாக போதித்துக் கொண்டே இருந்தார். She changed her dressing. அவள் ஆடிய உடுத்ததெல்லாம் அவர் மாத்தி கொண்டார். We started laughing at her. நான் அவளை பார்த்து நான் சிரித்தேன். One time I went to my church. ஒரு நாள் என்னுடைய சபைக்கு நான் போனேன். I asked my pastor. என்னுடைய போதகரை நான் பார்த்து கேட்டேன். I said my younger sister said, என்னுடைய சகோதரி இப்படியாக சொல்லுகிறார், Jesus don't like the way I am dressing. நான் போடுகிற ஆடை இயேசு பிடிக்கிறதில்லை என்று சொல்லி என்னுடைய சகோதரி சொல்லுகிறார். I believe anger, malice, fornication is a sin, but I don't know how to stop it. ஆனால் எனக்கு இந்த விபச்சாரம் இதெல்லாம் ஒரு பாவம் என்று தெரியும், ஆனால் இது எப்படி நிறுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. But I was doubting, is dressing a sin? ஆனால் Dress பண்றது ஒரு தவறா, மற்றதெல்லாம் பரவாயில்லை, பட் Dress பண்றது ஒரு தவறா என்று சொல்லி ஒரு கேள்வியோடு. So when I asked my pastor, சோ என்னுடைய போதகரை நான் கேட்டேன். my pastor told me, என்னுடைய போதகர் என்ன சொன்னார் என்றால், that is the Old Testament. அதெல்லாம் பழைய ஏற்பாடு. That now we are in the New Testament. நம்ம ஒரு புதிய ஏற்பாடுக்குள்ளாடி இருக்கிறோம். That Jesus have abolished the law. இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடை ஒழித்து விட்டார். Whatever we put on our body doesn't matter. நம்ம ஆடி எப்படி உடுத்து கொண்டாலும் அது இயேசுக்கு பிரச்சனை இல்லை. So I was very happy. சோ ஆகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். I started putting tattoos on my body. சரீரத்துல எல்லாத்துலயும் அந்த பச்சை குத்தி கொண்டிருந்தேன். My ears, I was carrying earring on my nose, put beads on my waist. And all this kind of seductive way of dressing. என்னுடைய காதுல கம்பளையும் மூக்குலயும் கையிலயும் எல்லாம் அந்த பீட்ஸ் மணிகளை எல்லாத்தையும் அலங்கரித்து கொண்டிருந்தேன். Carrying false nails. ஆனால் நகத்தை அதிகமாக பெரிய நகை வைத்து கொண்டு அதை பாலிஷ் போட்டு கொண்டிருந்தேன். Keep on having boyfriends going up and down. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தி கொண்டு இங்க அங்க உலகம் பிரகாரமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். I had my heart to the true gospel. ஆனால் என்னுடைய இருதயம் வசனத்தின் மீது கொஞ்சம் ஏக்கம் இருந்தது. So one day, ஒரு நாள், in an area like this, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல, like youth, we know ourselves in the area. எல்லா யூத் ஜனங்கள் சேர்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல, so one of the youths died. அங்க ஒரு யூத் ஒரு வாலிபன் இறந்து விட்டான். Because of drinking of alcohol, he was in his 30s, so he have kidney problem. அவன் அதிகமாக குடி போதகத்தில் இருந்ததனால அவன் இறந்து விட்டான். So when he died, we went for the burial service. அவன் இறந்ததனால நாங்கள் செய்ய வேண்டும் என்றால் பரியல் சர்வீஸ்க்கு கல்லறைக்கு போனோம். So as we are in the church, நாங்க சபையில் இருக்கும்போதோ the pastor was preaching. பாஸ்டர் இப்படியாக போதித்துக் கொண்டிருந்தார், encouraging other youths to be coming to church. எல்லா யூதர் எல்லா வரம்படி சபைக்கு வரம்படி கேட்டுக்கொண்டார். He was saying, see this youth now, if not that he was coming to church, who will have buried him? இந்த மனிதன் சபை விசுவாசிகள் வராவிட்டால் யார் இவர்கள் அடக்கம் பண்ணுவார்கள் என்று ஒரு கேள்வி
and now is resting in the bosom of Christ. இப்போ இந்த மனிதன் இறந்து விட்டான். இந்த வாலிபன் இயேசுவின் மடியிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான். So in my heart, என்னுடைய இதயத்துல I said, but they said drunkards don't go to heaven. இந்த ஒரு குடிகாரன் பரலோகத்துக்கு போவான்னா, but he died as a drunkard. அவன் குடித்து அவன் இறந்து விட்டான். But see, the pastor is in heaven. ஆனா பாஸ்டர் சொல்லுகிறார் இவன் பரலோகத்தில் இருக்கிறான் என்று சொல்லி. So I was happy. ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. All of us இருந்தது. are living the wild life. நான் காரணம் என்னவென்றால் நான் ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். As I was so happy with the kind of life I was living, because a pastor have justified that no matter how you live your life, just come to church, you will go to heaven. ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. காரணம் என்னவென்றால் பாஸ்டர் சொன்ன எப்படினா வாழலாம், அதெல்லாம் சம்பந்தம் இல்லை, நீ கண்டிப்பாக அப்ப நீ பரலோகத்துக்கு போவே, கிறிஸ்துவனா இரு, அவ்வளவுதான் என்று சொன்னார். Immediately உடனே a voice spoke to me in the church. எனக்கு ஒரு சத்தம் அங்க தொனித்தது. You are next to die. நெக்ஸ்ட் அடுத்தது நீ தான் சாக போகிறாய். I was shocked. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நான் அதிர்ச்சி அடைந்தேன். I asked my younger sister sitting by me. என்னுடைய சகோதரியை பார்த்து நான் கேட்டேன், do you hear anything? உன் காதுல ஏதாவது ஒரு சத்தத்தை கேட்கிறாயா? She didn't like the way I used to dress, so she was not happy with me. She said I didn't hear anything. So ஆகவே அந்த சகோதரி சொன்னார், அந்த சகோதரி சொன்ன நான் பொடுத்து கொண்டு உடத்தை அவருக்கு பிடிக்கவில்லை, ஆகவே நான் எதுவும் கேட்கவில்லை என்று என் சகோதரி சொன்னார். மீண்டும் கொஞ்ச நேரம் பொறுத்து the voice spoke again. கொஞ்ச நேரம் பொறுத்து மீண்டும் அந்த வார்த்தை வந்தது. And when this voice will speak, அந்த வார்த்தை பேசும்போது கேட்கும்போது, even if somebody is talking, I will not hear you. இந்த சத்தம் வந்தபோது யார் மற்றவங்களை பேசினாலும் அது எனக்கு கேட்காது. It was very loud. அந்த சத்தம் அதிகமாக ரொம்ப சத்தமாக இருந்தது. I didn't know it was God because I was just a church goer, so I don't know how God speak to people. அது கடவுள் பேசுகிறார் என்று சொல்லி என்னால புரிஞ்சு கொள்ள முடியவில்லை. I want to encourage you. நான் கண்டிப்பாக ஒன்று நான் that what I'm going to share, நான் இன்று பகிர்ந்து கொள்ளுகிற காரியம், please take it very serious. நான் சொல்லுகிற காரியங்களை உண்மையாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. Nobody know when you will die. எப்ப நீ மரிக்குவாய் என்று யாருக்கும் தெரியாது. Jesus told me to come and share it to everybody. இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார். And I've been sharing this testimony to people. இந்த சத்தியத்தை நான் अनेक ஜனங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Different part of the world. अनेक தேசத்திலும் பல பகுதியில நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And those that believe have been confirming that this is of God. உண்மையாக தன் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உண்மையா நீ சொல்வதெல்லாம் சத்தியம்தான் என்று சொல்லி அறிக்கையிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார், உங்களை ரட்சிக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். There are many things Christians are doing that is not Christianity. அநேக கிறிஸ்துவர்கள் என்று சொல்லி செய்யக்கூடிய காரியங்கள் அது உண்மையாக தேவனுக்கு உகந்த காரியம் அல்ல. There are many wrong practices we are copying in the church, but it will not end us well in heaven. அநேக காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களை அது தேவனுக்கு ஏற்றக்கூடிய காரியம் அல்ல. And then as I heard this voice, இந்த சத்தத்தை கேட்ட பிறகு, after the burial, இந்த பரியல் அவர்கள் அடக்கம் பண்ணி விட்டார்கள். I went home. I was not okay. I was afraid. நான் வீட்டுக்கு போக முடியவில்லை, எனக்குள்ளாடி ஒரு பயம் உண்டாச்சு. So when I was there, நான் அந்த வீட்ல இருக்கும்போது, that was on the 14th, அது 14ஆம் தேதி, we slept. நாங்க படுத்தோம். I told my younger sister, நான் என்னுடைய சகோதரியை பார்த்து நான் சொன்னேன், the voice is speaking to me. அந்த சத்தம் மீண்டும் மீண்டும் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. This voice is telling me I will die. அந்த சத்தம் என்ன சொல்லுகிறதா, நீ சாக போகிறாய் சத்தம் வந்து கொண்டிருந்தது. So she told me that I should study it. If voice continue, we will pray. அந்த ஏண்டி சகோதரி சொன்னால், அந்த சத்தத்தை மீண்டும் உனக்கு வந்துச்சுனால் நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் என்று சொல்லி என் சகோதரி சொன்னார். I carry all the anointing oil, the water from my church, rub it, I pray, the voice was still speaking. நான் என்னுடைய சபையில் இருக்கப்பட்ட அந்த ஜெப எண்ணெயும் அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு நான் வைத்துக்கொண்டு அதெல்லாம் போட்டு நான் ஜெபித்தேன். ஆனாலும் அந்த சத்தம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. I went to bed. நான் நித்திரைக்குள்ள நான் தூங்க போனேன். On the 15th of February, 15th February 2013, 2013, around 5 a.m. to 6, 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாடி I woke up. நான் எழுந்து கொண்டேன். I don't know what woke me up. எந்த காரணத்துக்காக நான் எழுந்து கொண்டேன் எனக்கு தெரியவில்லை. I started feeling my life leaving me. So நான் என்ன உணர்ந்தேன்னா, ஜீவன் என்னை விட்டு பிரியறத நான் பார்த்தேன். I was not breathing very well. நான் சரியாக என்னால மூச்சு விடவில்லை. And then I shouted at my younger sister from my room. என்னுடைய சகோதரியை பார்த்து நான் சொன்னேன். She rushed from her room. என்னுடைய அந்த ரூம்ல இருந்து வந்தார்கள். And then she came to my room. என்னுடைய ரூமுக்கு அறைக்குள்ளடி வந்தார். She asked, Linda, why are you shouting?
லிண்டா எதற்காக நீ சத்த விடுகிறாய் என்று கேட்டார். I told her that I'm not breathing well, something is going wrong with me. நான் சொன்னேன் என்னால் நன்றாக மூச்சு விடவில்லை. She said okay, let's leave the room and go to the sitting parlor. சோ ஆகவே என்னுடைய சகோதரன் சொன்னார் இந்த அறையை விட்டு வேற ஹால் ரூமுக்கு வரலாம் என்று சொன்னார். She went away. அவர் போய்விட்டால் I crossed my leg from the bed to stand up. சோ அந்த பெட்ல இருந்து நான் எழுந்து நின்றேன். As soon as I stood up like this, நான் எழுந்து நின்ன உடனே I want to take a 2 steps to follow her. 2 அடி எடுத்து வைக்க நான் முயற்சி பண்ணேன். Then I fall down. நான் திடீர்னு கீழே விழுந்தேன். I noticed there was no life on my leg. நான் உணர்ந்தேன் எனக்குள்ளாடி எந்த ஜீவன் இல்லை என்று. I started bringing out foaming saliva from my mouth. என்னுடைய வாயிலிருந்து நுரைய கொட்ட ஆரம்பித்தேன். Then she rushed into my room again. உடனே என்னுடைய சகோதரி ஓடி வந்தார். She was panicking. அவர்கள் ரொம்ப பயந்தார்கள். She said, Linda, what is going wrong? லிண்டா என்ன நடக்குது என்று சொன்னார். I noticed my voice was getting low. என்னுடைய சத்தம் மிகவும் கம்மியாக குறைந்து கொண்டே இருந்தது. Strength was leaving me. என்னுடைய பலன் என்னை விட்டு போய் கொண்டிருந்தது. The only thing I would be doing, I was just shedding tears. நான் ஒரே ஒரு காரியத்தை செய்ய முடிந்தது, நான் அழுது கொண்டே இருந்தேன். I cannot understand the way my body was doing. என்ன நடக்குதுன்னு என்னால புரிந்து கொள்ள முடியல. I became vegetable in the hand of my younger sister. நான் ஒரு பொருள் போல என்னுடைய சகோதரி கையில் இருந்தேன். So she called on other people and said, please, you people should come, something is going wrong with Linda. என்னுடைய சகோதரி எல்லாரும் அழைத்து விட்டார்கள். வாங்க எங்களுடைய சகோதரிக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்லி எல்லாரும் அழைத்து விட்டார். They rushed into my room. எல்லாரும் என்னுடைய அறைக்குள்ளே வந்து விட்டார்கள். Everybody was asking, what is wrong, what is wrong? எல்லாரும் பார்த்து கேட்டாங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்குதுன்னு கேட்டார்கள். I was not able to speak. அப்போது நான் சொன்னேன், it's like my tongue was heavy. நான் பேச முயற்சி தன்னேன், ஆனால் என்னால பேச முடியவில்லை. They have to put their ear like this to hear what I will say. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்கள் காதை கிட்ட கொண்டு வந்து கேட்க முயற்சித்தார்கள். So my younger sister said to them, என்னுடைய சகோதரியை பார்த்து அவர்களை பார்த்து சொன்னார். to me. She rushed into the parlor. அவர்கள் உடனே அந்த இன்னொரு ரூமுக்கு அறைக்குள்ளாடி ஹாலுக்கு கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். She sat at the middle of the parlor. அந்த ஹாலுக்கு நடுவுல நின்றால் she stretched her hand like a woman want to receive a baby. ஒரு குழந்தையை எப்படி தூக்க முடியுமோ அப்படியாக தன்னுடைய கரத்தை நீட்டினார். They carry me like this. என்ன இரண்டு அப்படியே என்ன தூக்கி கொண்டார்கள். And they gave it to my younger sister. என்னுடைய சகோதரி கிட்ட கொடுத்தார்கள். She held me like this. என்ன சுமந்து கொண்டு looking at me. என்ன பார்த்தாள். And said, Linda, let me lead you to Christ. லிண்டா என்னுடைய சகோதரி சொன்னால் நான் கிறிஸ்துக்குள்ளாடி உன்னை நடத்திக்கிட்டோம். Because she knows I have zeal for Christ, but I was not born again. ஆனால் என்னுடைய சகோதரிக்கு தெரியும் கர்த்தர் மீது எனக்கு வைராக்கம் இருந்ததும், ஆனால் உண்மையாக நான் கிறிஸ்து வாழ்க்கை நான் வாழவில்லை என்று என் சகோதரி அறிந்து கொண்டார். But I didn't know that I was a sinner. என்னுடைய வாழ்க்கை ரொம்ப மோசமான வாழ்க்கை இருந்தது, நான் பாவி என்று சொல்லி நான் உணரவில்லை. And then she started saying, say the sinner's prayer after me. So என்னுடைய சகோதரி சொன்னால் நான் சொல்லுகிற ஜெபத்தை நீ மீண்டும் சொல்லு என்று சொன்னார். Lord Jesus. என் தேவனாகிய இயேசுவே. For me to say Lord Jesus. Lord Jesus என்று சொல்ல it was very heavy for me. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. She will be squeezing my mouth to open my mouth and say, please say Lord Jesus come into my life. அவள் என்னுடைய வாயை பிடித்துக்கொண்டு அவளுக்கு அமுத்தி கொண்டார்கள், எப்படியாவது அந்த இயேசுவின் வார்த்தை நீ சொல்லு என்று சொல்லி. They tried. அவர்கள் எவ்வளவு முயற்சி பண்ணார்கள். All of a sudden சடனாக திடீர்னு என்று சொல்லி a heavy thing pressed my chest. ஏதோ ஒரு சக்தி என்னை நெஞ்சில் அழுத்தன போல காணப்பட்டது. I feel a strong press on my chest. அதிகமாக ஒரு அழுத்தல் காணப்பட்டது. I was not able to breathe again. என்னால மீண்டும் அந்த மூச்சு விட முடியல. to take a deep breath. நான் ஒரு ஆழ்ந்த ஒரு மூச்சு எடுக்க நான் முயற்சித்தேன், என்னால முடியவில்லை. That was the last thing I know that happened. அதுதான் கடைசியாக இருந்தது. I didn't know what happened again. அதுக்கு பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை. I now saw myself in another place. ஆனால் திடீரென்று நான் இன்னொரு வேற ஒரு இடத்துல நான் காணப்பட்டேன். I saw myself naked. நான் என்னுடைய முழு சரீரமும் அது நிர்வாணமாக இருந்தது. I saw myself among people naked. நான் எல்லா மத்தியில நிர்வாணமா இருக்கிற மக்கள் மத்தியில நான் காணப்பட்டேன். Plenty human beings. அநேக ஜனங்கள். I was wondering how did I get there? நான் யோசித்துக் கொண்டேன் எப்படி இந்த இடத்துக்கு நான் வந்தேன் என்று யோசித்துக் கொண்டேன். யார் என்னை கொண்டு வந்தார்? How did I got myself into this place? எப்படி இந்த இடத்துக்கு நான் வந்தேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டேன். I looked around. நான் இங்கேயும் அங்கேயும் பார்த்தேன். It's not looking like my house. அது பார்க்கும்போது என்னுடைய வீடு போல தெரியவில்லை. It's not looking like my country. என்னுடைய தேசம் போல காணப்படவில்லை. It's not even looking like the world. அது உலகம் போல காணப்படவில்லை. You can see car, house, trees. This place was like a place like God did not develop. இந்த காரு மரம் செடி கொடி எல்லாம் நம்மளுக்கு புரியுது, ஆனா இந்த இடம் தேவன் படைக்கவில்லை.
So I was confused. ஆகவே எனக்கு ரொம்ப குழப்பமாக Which இருந்தது. place is this? இது எந்த இடம் என்று சொல்லி. So I noticed we were in a journey. நான் ஒரு பயணத்தில் இருக்கிறதை நான் உணர்ந்தேன். நான் எங்கேயோ நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நான் நடந்து போக வேண்டியிருக்கும் போது எனக்குள்ளாடி ஒரு அனலை நான் உணர்ந்தேன். The heat was too much. அந்த அனல் அதிகமாக இருந்தது. I thought the sun descend. நான் யோசித்தேன் ஒருவேளை சூரியன் கிட்ட வந்து விட்டது என்று சொல்லி. I looked up. நான் மேல நோக்கி பார்த்தேன். I didn't see the sun. சன்னை நான் சூரியனை பார்க்க முடியவில்லை. I looked around me. நான் என்னை சுற்றி நான் பார்த்தேன். I didn't see any fire that would bring heat. எந்த அக்கினியும் நான் பார்க்கவில்லை. But where is this heat coming from? இந்த அனல் எப்படி வந்தது என்று சொல்லி யோசித்தேன். I was confused. எனக்கு உண்மையா ஒரு குழப்பத்துக்குள்ளாடி நான் போய் விட்டேன். நான் நடந்து கொண்டே வந்தேன். I started hearing sound of people crying. அநேக ஜனங்கள் அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். From a far distance. ரொம்ப தூரத்துல இருந்து அழுகிற சத்தத்தை நான் கேட்டேன். I tried to look for the people. நான் ஜனங்கள் யாராவது இருக்கிறாங்களா சொல்லி நோக்கி பார்த்தேன். ஒருத்தரும் நான் காணவில்லை. Where is this sound coming from? எங்க இருந்து இந்த சத்தம் வருகிறது? Nobody was talking to me. யாரும் என்கிட்ட பேசவில்லை. Everybody was just busy, maybe thinking where they are too, like me. எல்லாரும் என்ன போல எங்க இருக்கிறேன்னு சொல்லி யோசித்துக் கொண்டிருந்தார்கள். And then all of a sudden, சடனாக I look in front of us. நான் எங்கேயோ எனக்கு முன்பதாக யாரோ ஒருத்தரை பார்த்தேன். I saw a dark tunnel, a cave. எனக்கு முன்பதாக ஒரு குகையை நான் பார்த்தேன். This is the road that we are going to. அந்த குகை ஒரு வழி, அந்த குகை ஒரு வழியை போல இருந்தது. I noticed when we enter, if you enter you cannot go out. The road did not continue after. அந்த குகைக்குள்ளடி ஒரு வாட்டி நீ போய் விட்டால் மீண்டும் திரும்பி வர வாய்ப்பில்லை. Very dark at the entrance. அந்த தொடக்கத்துல அந்த என்ட்ரன்ஸ்ல கேட்ல ரொம்ப இருட்டாக இருந்தது. So when the heat keep on getting intense, அந்த நெருப்பு அனல் அதிகமாக I said to myself, நான் என்ன பார்த்து சொன்னேன், I will not continue this journey. இந்த பிரயாணத்தை நான் மீண்டும் தொடர மாட்டேன்னு சொன்னேன். I don't know where we are going. நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியவில்லை. I don't know these people. இந்த இடம் என்னது என்று தெரியவில்லை. I need to go back. நான் மீண்டும் போணும் என்னுடைய இடத்துக்கு. I make up my mind to turn to go back. சோ ஆகவே நான் திரும்பி பின்னாடி போக நான் முயற்சி பண்ணேன். I noticed my leg was not agreeing with me. என்னுடைய பாதை திரும்பவில்லை. My leg was still moving as if I'm the one moving myself. நான் விரும்பினாலும் என்னுடைய பாதை நடந்து கொண்டே முன்னாடி போய் கொண்டிருந்தது. That one put a great fear in my heart. அது எனக்கு மிகவும் பயத்தை கொண்டு வந்தது. I said, what is going on with my body? என்ன நடக்குது என்னுடைய சரீரத்துல இருந்து யோசித்தேன். I cannot control myself again. என்னால நான் முற்றிலுமா என்னுடைய பாடியை கண்ட்ரோல் பண்ணவில்லை என்று யோசித்தேன். I saw demons coming from that dark place. அந்த இடத்துல இருந்து பெரிய பிசாசு வருவதை பார்த்தேன். Standing in front of the tunnel. எனக்கு முன்பதாக பெரிய பிசாசு பார்த்தேன். My heart started panting. என்னுடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்து விட்டது. Since we are many, அதிகமாக இருக்கிறபடியால், the Bible says many are called, few are chosen. வேதம் சொல்லுகிறது அநேகர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், சிலர் தான் தெரிஞ்சு கொண்டார்கள். Plenty people that are dying every day, majority are going to hell. அநேக ஜனங்கள் சாகர ஜனங்கள், அதிகமான ஜனங்கள் நரகத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறார்கள். So those that were in front of me, எனக்கு முன்பதாக இருக்கிறவர்கள், when they get close to the demon, அந்த பிசாசுக்கு நெருங்கி கிட்ட வரும்போது, the demon was dragging them into that dark place. அந்த பிசாசு அவங்களை பிடிச்சு இழுத்து கொண்டு நரகத்துக்கு போட்டான். They were shouting and they were carrying them. அந்த ஜனங்களை கதறினார்கள், ஆனாலும் பிசாசு இழுத்து கொண்டு போனான். I was shaking. நான் உண்மையாக அதிர்ச்சி அடைந்தேன். I was hitting myself. நான் என்னை பார்த்து அடிச்சு கொண்டேன். Linda, what is happening to you? லிண்டா, என்ன நடக்குது என்று சொல்லி நானே பெண்ணாத்தி கொண்டிருந்தேன். நான் எதற்காக நீங்க வந்தேன்னு சொல்லி நானே என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தேன். I went a little further. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனேன். I stood before a demon. ஒரு பிசாசுக்கு முன்பதாக நின்னேன். He looked at me with a terrible anger. அவன் என்னை பார்க்கும்போது அந்த ஒரு கோபத்தோட அவன் பார்த்தான். The hatred in his face was very raw. அவனுடைய முகம் எப்படி இருந்தனால் ஒரு பெரிய கோபத்தோட ஒரு வெறுப்போட என்னை பார்த்தான். My heart was panting. என்னுடைய இருதயம் துடிக்க ஆரம்பித்தது. And then he pushed me. என்னை தள்ளினான். And grabbed my leg. என் காலை பிடித்தான். And started dragging me gently. அந்த காலை பிடித்து கொண்டு நீ இழுத்து கொண்டு போனான். When he held my legs, என் காலை பிடிக்கும் போதோ, I can feel that this is a strong being. அவன் என் காலை பிடிக்கும் போது நான் அறிஞ்சு கொண்டேன், என்ன காட்டிலேயும் அதிகமான சக்தி உள்ளவன் என்று சொல்லி. As soon as he entered the dark tunnel, அந்த டன்னலுக்குள்ளாடி நான் கடந்து வந்த போது, I cannot see him again. அவனை மீண்டும் அவனை பார்க்க முடியவில்லை. I can feel his hand on my feet. ஆனால் அவனுடைய கரத்தை என் காலை பிடிப்பதை நான் உணர்ந்தேன். Immediately we enter. நான் அந்த இடத்துக்கு போன பிறகு the heat that came from that tunnel, அந்த நெருப்பு, அந்த குகையிலிருந்து வந்த நெருப்பு அனல் started dehydrating me. I started getting dry.
அந்த அனலி என்ன அப்படியாக என்ன நாக்கு வறண்டபடி செய்து விட்டது. Saliva was drying in my mouth. என்னுடைய நாவில் இருக்கிற அந்த சலைவா எச்சை அது அது வத்தி போய்விட்டது. Now I know. அப்போது நான் தெரிஞ்சுக்கொண்டேன். When the rich man told Father Abraham, ஆபிரகாமுடைய கதை நான் கேட்டேன். that let Lazarus dip his finger into the water. லாசரஸ் தன்னுடைய கரத்தை தண்ணீரில தொட்டு and put it on my tongue. என்னுடைய நாக்குல போடட்டும் என்று சொல்லி, hell is a terrible place. அவன் வேண்டியது போல நரகம் ஒரு பயங்கரமான ஒரு இடம். hell is a place that nobody will want to be. நரகத்துல யாரும் இருக்க விரும்ப மாட்டார்கள். Jesus is pleading to you that I am alive now. இயேசு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். for you to stop your sin and come to him. உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியேறி இயேசுவை நீ பின்தொடர வேண்டும். As I was going down, நான் மீண்டும் கீழே போய் கொண்டிருக்கும்போது my body is like it's expanding, it's stretching. என்னுடைய சரீரம் அப்படியே ஒரு இழுத்து கொண்டிருந்தது. My nose was like sulfur inside. என்னுடைய மூக்குல பார்க்கும்போது ஒரு அடைப்பு காணப்பட்டது. I cannot imagine this kind of suffering. இந்த ஒரு பாடு இந்த பாரு ஒரு போராட்டம் நான் எப்பவுமே சந்திச்சதில்லை. I never believed God made a place like this to torture human beings. கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு இடத்தை உருவாக்கினார் என்று சொல்லி என்னால் நம்ப முடியவில்லை. Even when my younger sister was talking about hell, I was like, no, there's no place like that. God is not a wicked God. என்னுடைய சகோதரி நரகத்தை குறித்து பேசிக் கொண்டு இருக்கும்போது உண்மையாகவே நான் நம்பவில்லை. But see me there now. ஆனால் இப்போது நான் பார்த்தபோது, when he dropped me, என்னை அவனை கீழே போட்ட பிறகு I saw 3 things that made me to fear God, and up to now I fear God. அந்த 3 காரியத்தை நான் பார்த்த காரியம் எனக்குள்ளாடி ஒரு பயத்தை உண்டாச்சு. கடவுளுக்கு முன்பதாக ஒரு நடுக்கத்தை உண்டாக்குச்சு. I saw fire. அக்கினியை நான் பார்த்தேன். The fire is like a sea that don't have an ending. அந்த அக்கினிக்கு முடிவே இல்லை. I saw fire will be rising up like a mountain. அந்த அக்கினி அப்படியே மேலே போகும். I saw fire changing its color. அந்த அக்கினி கலர் மாறிக்கொண்டிருந்தது. I saw fire boiling on its own like a water in a pot. அந்த அக்கினி ஒரு தண்ணி கொதிக்குவது போல அந்த அக்கினி கொதிச்சு கொண்டிருந்தது. And then I saw another mystery. ஆனால் இன்னொரு ரகசியத்தை நான் பார்த்தேன். I saw human being inside this fire. இந்த மனிதர்கள் இந்த அக்கினிக்குள்ளாடி இருக்கிறத நான் பார்த்தேன். These people are burning, mixing up and down with the fire. இந்த ஜனங்கள் அப்படியே அக்கினிக்குள்ளாடி போறார்கள் வரார்கள். And these people were not dying. ஆனால் இந்த ஜனங்கள் சாகவில்லை. These people are still alive. இந்த ஜனங்கள் உயிரோட தான் இருக்கிறார்கள். But they have been burnt beyond recognition. ஆனால் உண்மையாகவே அவர்களை யார் என்று சொல்லி கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பும் இல்லை. If any of your loved ones is there, when they bring that person, you cannot recognize the person, but the person can recognize you. உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருவேளை நரகத்தில் இருப்பனால கண்டிப்பாக நரகத்தில் யார் என்று சொல்லி அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. I saw people calling on Jesus. இயேசுவை கூப்பிடுவதை நான் கண்டேன். I heard them crying. அந்த ஜனங்களை இயேசுவே என்று சொல்லி அழுவதை நான் கண்டேன். And they were shouting. அவங்க கத்திக் கொண்டிருந்தார்கள். Mercy. ஆண்டவரே இரக்கம். Lord have mercy on us. ஆண்டவரே இரக்கம். We will not sin again. ஆண்டவரே நான் மீண்டும் பாவம் செய்ய மாட்டேன். Our punishment is more than our sin. ஆண்டவரே நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. Jesus. இயேசுவே have mercy on us. எனக்கு இரக்கத்தை காட்டும் ஆண்டவரே. We will follow you. நான் உண்மையாகவே பின்தொடர்ந்து வருவேன். இயேசுவே. I was confused. நான் உண்மையாக ஒரு குழப்பத்துக்குள்ளாடி இருந்தேன். இந்த சத்தத்தை கேட்டபோது நான் குழம்பினேன். யார் இந்த ஜனங்கள்? யார் இங்க கத்திக் கொண்டிருக்கிறார்? இது என்ன இடம் என்று சொல்லேன். What is happening to me? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? I was just standing there. நான் அங்க நின்னு கொண்டிருந்தேன். I was just looking around. நான் சுத்தி பார்த்து கொண்டபோது everywhere surrounding me with fire. என்ன சுத்தி அக்கினி. I was seeing this ugly sight. இந்த ஒரு கொடிய ஒரு காட்சியை நான் பார்த்து கொண்டிருந்தேன். People burning. என்னுடைய அந்த அக்கினிக்குள்ளாடி சரீரம் வெந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் அழுவதை கண்டேன். I was seeing their pains, they are in great pain. அவங்க ஒரு பெரிய கொடிய நோவோடு வேதனையோடு இருந்தார்கள். அவங்க ஜனங்களா கத்துக்கொண்டு இருக்காரு, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தாகமா இருக்க தண்ணி வேணும் என்று சொல்லி. இயேசுவே. In hell
நரகத்துல only one name everybody is calling for help. ஒரே ஒரு நாமத்தை தான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நாமம் இயேசுவின் நாமம். But on earth, ஆனால் everybody have different gods. ஆனால் எல்லாருக்கும் வேற வேற தெய்வங்கள் But உண்டு. when they die, ஆனால் மரிக்கும்போது everybody will know it's only one Savior. எல்லாரும் இயேசு மட்டும் தான் கூப்பிடுவார்கள். And that Savior is Jesus. எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். And the people are suffering. எனக்கு அந்த ஜனங்களுடைய பாடலை கேட்டபோது Because they didn't know that after death they were going to suffering like this. மரித்த பிறகு இப்படியாக ஒரு கொடிய வேதனைக்குள்ளாடி போறாங்க என்று சொல்லி நான் அறியவில்லை. As I was seeing these things, இந்த காரியம் பார்த்தபோது I was calling Jesus too. நான் இயேசுவை நோக்கி நான் கூப்பிட்டேன். I said, Jesus, help me. இயேசுவே, Jesus, where am I? ஆண்டவரே இயேசுவே, நான் எங்க இருக்கிறேன்? Somebody should help me. யாராவது என்னை காப்பாற்ற வேண்டும். It is not a pleasant thing to see. ஆண்டவரே, இந்த கொடிய காட்சியை நான் பார்க்க விரும்பவில்லை. Before I continue, ஆண்டவரே, மீண்டும் நான் தொடர்ந்தால் turn to Isaiah. ஏசாயா God புத்தகத்தை said it in His word. ஆண்டவர் என்று சொன்னப்பட்ட காரியங்கள் Isaiah 66. ஏசாயா 66 அதிகாரம். I am pleading with all of you. நான் உங்களோடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். There is only two places ரெண்டு இடம் உண்டு. for both Indians, Africans, Asians, any kind of human being. இந்தியர்களும் சரி, ஆப்பிரிக்கானும் சரி, எந்த தேசத்தார்களும் சரி, ரெண்டு இடம் தான் இருக்கிறது. When you die, நீ மரித்த பிறகு either you go to heaven, நீ பரலோகத்துக்கு போகவாய், or you go to hell. இல்ல நீ நரகத்துக்கு போகவாய். And the Bible have said, ஆனா வேதம் சொல்லுகிறது, many are called, அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள், few are chosen. ஆனா சிலர் தான் தெரிஞ்சு Because the கொள்ளப்பட்டார்கள். whole world, Because உலகமே many did not believe in Jesus. உலகமே அநேக ஜனங்கள் இயேசுவை And நம்புவதில்லை. even those that believe in Jesus, இயேசுவை நம்புறவர்களும் they are not obeying what Jesus said. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவங்க So கீழ்ப்படிவதில்லை. you have seen many have gone already. சோ அநேக ஜனங்கள் நரகத்துக்கு போவதை நீங்கள் So you அறிவீர்கள். are lucky to be a Christian. நீ கிறிஸ்துவனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறாய். That is one good thing for you to believe the true God. ஆனால் ஒன்று, அந்த உண்மையான தேவன் நம்பது ஒரு பெரிய விஷயம். I am pleading that you should believe this word we are telling you so that you can escape hell. இன்று நான் சொல்லுகிற காரியங்களை நீ நம்ப வேணும். Isaiah 66 verse 24 says, ஏசாயா 66 அதிகாரம் 24 and வசனம். they shall go forth அவங்க and looked upon the carcass of the men that have transgressed against me. That's God. அங்க போய் அந்த மனிதருடைய சரித்தை பார்க்குவார்கள். For their worm shall not die, அந்த புழு சாகாம இருக்கும், neither shall their fire be quenched. அந்த அக்னியோ அணைத்து போடாத ஒரு அக்னியா And காணப்படும். they shall be an abhorring unto all flesh. அந்த 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 சரீரம் அது பாடுக்குள்ளாடி காணப்படும். People that have sinned against God, தேவனுக்கு விரோதமா பாவம் செய்கிறவர்கள், people that disobey God, தேவனுக்கு கீழ்ப்படியாது இருக்கிறவர்கள், those that did not believe in Jesus, இயேசுவை நம்பாம இருக்கிறவர்கள், they transgress against God. தேவனுக்கு விரோதமாக பாவம் Their செய்கிறார்கள். worm will not die. அந்த புழு சாகாது. The fire that will be burning there will not be quenched. அந்த அக்னி எரிஞ்சு கொண்டிருக்கிற அக்னி அணைத்து போட முடியாது. Forever the fire will keep on burning. என்றென்றைக்கும் அந்த அக்னி எரிந்து கொண்டே இருக்கும். That's why Jesus is pleading that you should stop sinning. ஆகவே தான் இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார், நீ பாவம் செய்யாதே என்று And சொல்லி. I've seen this fire with my eyes. என்னுடைய கண்ணால் இந்த அக்னியை பார்த்தேன். I say it's a fire that don't have an end. இந்த அக்னிக்கு ஒரு முடிவே இல்லை. I cannot tell you the fire is from here to here. இந்த அக்னி இங்கிருந்து அந்த வரைக்கும் இருக்குன்னு சொல்ல The முடியவில்லை. fire was so wide and so long. அந்த அக்னி எல்லா இடத்திலும் பரவி கொண்டிருந்தது. And I saw human being, countless number of them inside this fire. எண்ணற்ற ஒரு மனிதர்கள் இந்த அக்னிக்குள்ளாடி இருப்பதை நான் கண்டேன். And in the fire they were confessing their sins. அந்த அக்னிக்குள்ளாடி எல்லாருடைய பாவத்தை அறிக்கையிட்டு கொண்டு They இருக்கிறார்கள். were crying and asking God for mercy. ஆண்டவரே இரங்கும் என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறார்கள். As I was seeing these things, இந்த காரியம் நான் பார்த்தபோது I saw 3 demons 3 பிசாசை நான் பார்த்தேன். walking towards me. எனக்கு முன்பதாக வந்தார்கள். As they came towards me, எனக்கு முன்பே வந்தபோது 2 of them held my hand like this 2 பேர் என் கரத்தை பிடித்து கொண்டார்கள். and dragged me to a என்னை அப்படி place. இழுத்து கொண்டு போனார்கள். And then they chained me. ஆகவே என்னுடைய சங்கிலினால் என்னை I கட்டினார்கள். was naked. நான் ஒரு நிர்வாணாக இருந்தேன். And then one of them came in front of me எனக்கு முன்பதாக ஒருத்தன் வந்தான். and did his hand to me like this. அவன் கை இப்படியாக என்னை முன்பதாக I said, காட்டினான். Linda, அவன் என்னை பார்த்து லிண்டா என்று you சொன்னான். disobedient child.
நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒரு பெண். Are you not afraid of God? நீ தேவனை குறித்து உனக்கு பயம் இல்லையா? I didn't understand. எனக்கு ஒன்னும் புரியவில்லை. How did I disobey God? நான் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தேன். I'm a Christian. நான் ஒரு கிறிஸ்தவன். I give my life to Jesus. நான் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். நான் சபைக்கு போறேன், தசம பாகம் கொடுக்கிறேன். Why are they saying I disobey God? ஏன் இந்த பிசாசன் இப்படி பேசுகிறான்? And then he said to me, அவன் என்னை பார்த்து சொன்னான், when you were on earth, நீ பூமியில் இருக்கும்போதோ you were living a sinful life. நீ பாவமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். They were telling you to stop your sin. நீ பாவம் செய்யக்கூடாது என்று சொல்லி எச்சரித்துக் கொண்டிருந்தார்கள். You hardened your heart. ஆனால் உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்திக் கொண்டாய். You think your life was in your hand. உன்னுடைய வாழ்க்கை உன் கரத்தில் இருக்குது நினைத்துக் கொண்டிருந்தாய். Now you have died. இன்று நீ மரித்து இருக்கிறாய். And you did not repent of those sins. ஆனால் அந்த பாவத்தில் நீ மனம் திரும்பவில்லை. You are now in hell. இப்போது இன்று நீ நரகத்தில் இருக்கிறாய். We are here to torture you for disobeying. உன்னை நான் கொடுமைப்படுத்தும்படி நாங்கள் இருக்கிறோம். It's like the whole world was crack on me. அந்த எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாச்சு. I said, how did I disobey God? ஆண்டவரே எனக்கு இறங்கும். I was so afraid. எனக்கு ரொம்ப பயம் ஆகிவிட்டது. Me, I've died. நான் இறந்து விட்டேனா? Then I began to remember what happened in my house. அப்போது எனக்கு ஒரு நினைவு வந்தது, இன்னும் நடந்தது என் வீட்டில் என்ன நடந்தது என்று சொல்லி. So now I'm not in the world again. நான் இந்த பூமியில் இல்லையா? I was just confused. எனக்கு ஒரே ஒரு குழப்பத்துக்குள்ளாடி And then the demon said to me, அப்போது சாத்தான் என்னை பார்த்து சொன்னான், there are two types of life you were living on earth. ரெண்டு விதமான வாழ்க்கை நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய். One type of life, one type of sins you were committing. ஒரு விதமான பாவம். And then he started judging me. அவன் என்னை நாய் தீர்க்க தொடங்கினான். He now said you are a liar. நீ பொய்க்காரி. I was confused. நான் ஒரே குழப்பமா I இருந்தேன். was confused. நான் ஒரு குழப்படைந்தேன். He started judging me and said, அவன் என்னை பார்த்த நாய் தீர்த்தான். the hair that was on my head before I leave the world. இந்த பூமி விட்டு வரதுக்கு முன்பதாக, Is that your natural hair? இந்த முடி நீ வரதுக்கு முன்பதாக இது உண்மையாக இயற்கையான முடியா? நான் உண்மையா கன்ஃபியூஸ் ஆகிவிட்டேன். அவன் என்னை பார்த்து You சொன்னான், people think that lying is only what you said in your mother is not true. நீ நினைத்து கொண்டு இருக்கிற காரியம் எல்லாம் உண்மை இல்ல. Now let me expand lying for you. உனக்கு வாழ்க்கை என்று சொல்லி நான் விவரிக்கிறேன். The way God made you, that was not how you were living your life. கர்த்தர் உன்னை படைத்த காரியங்கள் அப்படி அல்ல. How did they call that hair on your head? அந்த முடியை எப்படி நீ ஒரு அந்த முடி நீ வைத்துக் கொண்டாய்? False ear. ஒரு தவறான ஆர்டிபிஷியல் முடி எப்படி வைத்துக் கொண்டாய்? Eyelash on your eyes, how were they calling it? இந்த கண்ணுக்கு நீ அடுக்கு பட்டு false eyelash. சோ இந்த கண்ணுக்கு பூசி கொண்டு இருக்கிற அந்த கருப்பு மை எப்படி என்று கேட்டார். The nails. நகம். False nails. இந்த நகத்தை எப்படி வளர்த்து கொண்டு நீ எப்படி? He started judging me. ஒன்றாக அவன் குற்றம் சாட்டி கொண்டிருந்தான். Didn't the Bible warn you that you should not tamper with what God has made? இந்த பைபிள்ல நீ படிக்கவில்லையா? கர்த்தர் படித்தது நீ அசட்டை செய்யக்கூடாது என்று சொல்லி. Didn't the Bible say nothing maketh a lie will enter that city? பொய் சொல்லுகிறவன் ஒருவனும் பரலோகத்துக்கு சேர மாட்டான் என்று சொல்லி நீ படிக்கவில்லையா? Who told you to turn truth into lie? நீ எப்படி சத்தியத்தை நீ பொய்யாக மாற்றினாய்? Who told you to tamper with what God has made? கர்த்தர் செய்த காரியத்தை மாத்த உனக்கு என்ன அதிகாரம் உண்டு? He now asks me, who told you to mark your body? உன்னுடைய சரீரத்தை முழுகலா பச்சை குத்தபடி யாரு சொன்னார்? Didn't the Bible tell you you should not mark your body? வேதம் சொல்லவில்லையா உன்னுடைய சரீரத்திலே எந்த மார்க் போடக்கூடாது என்று சொல்லி? Everything he was saying is in this Bible. தேவன் அவர் சொல்லுகிற எல்லா காரியத்திலே வேதத்தில் இருக்கிறது. My pastor didn't tell me. என்னுடைய போதகர் இதெல்லாம் போதிக்கவில்லை. I go to church, they don't teach the word. நான் சபைக்கு போய் கொண்டுகிற இந்த காரியம் எனக்கு போதிக்கவில்லை. But still it was not an excuse because I should have read my Bible for myself. ஆனா காரணம் என்னவென்றால் அது எக்ஸ்கியூஸ் இல்ல, ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ல எதுவும் இல்லை. காரணம் என்னவென்றால் பைபிள் என்னால படிச்சிருக்க முடியும். So when the demon was using Bible to judge me, ஆகவே பிசாசு பைபிளை கொண்டு என்ன நாய் தீர்த்து I கொண்டிருந்தான். felt it because I have a Bible, I didn't read it. என்னிடத்தில் பைபிள் இருந்ததால் நான் பைபிள் நான் படிக்கவில்லை. And now see me before them. ஆனால் ஆண்டவரே இறங்கும் என்று சொல்லி And கேட்டேன். then they started judging me. என்ன ஒன்றாக நாய் And தீர்த்தார். said to me, அவன் என்ன பார்த்து all சொன்னான், the things I love doing on earth that make me not to follow God in holiness. இந்த ஹோலினஸ் ரிவைவல்ல தேவன் விரும்பாத காரியங்களை செய்யக்கூடாதுன்னு நான் And then he said to me, அவன் பிசாசு என்ன பார்த்து didn't சொன்னான், the Bible told you not to put a harmful thing in your mouth?
Bible warn you not to put harmful things in your mouth. இந்த அசுத்த காரியங்களை வாயில போடக்கூடாது என்று சொல்லி வேதத்தை சொல்லவில்லையா? Who told you to smoke? சிகரெட் பிடிக்கும்படி யார் சொன்னார்? Who tell you to put harmful thing in your mouth? அசிங்கமான அசுத்த காரியத்தை உன்னுடைய வாயில போட வேண்டும் என்று யார் சொன்னார்? I was just crying. நான் அழுது கொண்டேன். He said to me, your mouth was given to you to say good things. உன்னுடைய நாவு நல்ல காரியம் சொல்றதுக்காக தான் ஆண்டவர் படைத்தார். This mouth was given to you to say, to praise God. இந்த நாவு தேவனை துதிக்கிறதுக்காக உனக்கு கொடுக்கப்பட்டது. You are using your mouth to sin. இந்த நாவை நீ பாவத்துக்காக உபயோகப்படுத்திக் You use கொண்டிருக்கிறாய். your mouth to insult people. இந்த நாவை நீ மற்றவங்களை குறை சாட்டும்படி You use your mouth to be kissing boyfriend and committing fornication. இந்த உதரை நீ மற்றவங்களை கிஸ் பண்ணும்படி நீ யூஸ் பண்ணி கொண்டிருந்தாய். And then he asked me again. அப்போது அவன் பிசாசு மீண்டும் என்ன பார்த்து கேட்டான், who told you to put the accoustic on your body? உன்னுடைய சரீரத்தை அலங்கரிக்கிறபடி யாரு சொன்னார்? I was confused. நான் உண்மையாகவே நான் He started குழம்படிந்தேன். talking about the jewelry, the earring, the chain on my body. என்னுடைய சரீரத்தில் இருக்கிற மோதிரங்களும் மணிங்களும் இதெல்லாம் பார்த்து பிசாசு குற்றம் சாட்டினான். And these things were not on my body, but they were judging me because I used them on earth. அந்த காரியம் என்னுடைய சரீரத்தில் இல்ல, ஆனால் நான் போட்ட காரியத்தை பிசாசு குற்றம் சாட்டி And கொண்டிருந்தான். then he said, didn't the Bible want you to take away the accoustic from your body? வேதம் இப்படிப்பட்ட காரியம் செய்யக்கூடாது போடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கவில்லையா? You are a disobedient child. நீ தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளை. You disobeyed God. நீ தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. And then all of a sudden, ஒரு திடீர்னு என்று சொல்லி he said to me, அவன் என்ன பார்த்து சொன்னான், you are a murderer. நீ கொலைக்காரி என்று சொன்னான். You are a murderer. நீ கொலைக்காரி என்று சொன்னான். Then I told them, நான் பிசாசை பார்த்து I சொன்னேன், never kill anybody. நான் யாரையும் கொலை செய்யவில்லை. They were looking at me. அவர்கள் என்ன பார்த்தார்கள். They thought I was lying. அவர் நினைத்து கொண்டால் நான் பொய் சொல்லுகிறேன். I pleaded with them that I'm not lying. இல்ல நான் பொய் சொல்லவில்லை. I've never killed anybody. நான் யாரையும் நான் கொலை பண்ணவில்லை. And then the demon said to me, அப்போது சாத்தான் என்ன பார்த்து you சொன்னான், have not killed anybody in your life? நீ யாரையும் கொலை செய்யவில்லையா? Then I said yes. ஆமா நான் கொலை செய்யவில்லை. And then he said to me, அந்த பிசாசு என்ன பார்த்து all சொன்னான், the abortions that you were committing, எல்லா குழந்தை நீ அபார்ஷன் பண்ணையா அது கொலை இல்லையா? all the abortions as a young lady you were busy doing, எல்லா அபார்ஷன் நீ செய்த எல்லா அபார்ஷன் கொலை இல்லையா என்று கேட்டான். were you killing animals or you were killing babies, human being in your womb? நீ மிருகத்தை எப்படி கொலை செய்து கொண்டிருக்கிற, அப்படியாக ஒரு மனிதர்களை குழந்தை நீ கொலை செய்தாய் என்று சொல்லி பிசாசு சொன்னான். And I noticed that there is no excuse for me. ஆகவே அங்க எந்த ஒரு எக்ஸ்கியூஸ் நான் சொல்ல முடியவில்லை. Now open that I was living a life of vanity. அப்போதான் என் கண்கள் திறக்கப்பட்டது, நான் பாவமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொல்லி. I started pleading with them, please forgive me. தயவுசெய்து என்னை மன்னித்து கொடுங்க என்று சொல்லி கெஞ்சினேன். Please, I will not sin again. நான் மீண்டும் கெஞ்சினேன், நான் இந்த காரியங்களை செய்ய மாட்டேன் என்று சொல்லி. I started telling them that I'm an orphan, nobody to help me, that's why I live a wild life. அந்த பிசாசுக்கு பார்த்து நான் சொன்னேன், நான் ஒரு அனாதி, அதுக்காக தான் இந்த பாவமான வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி. Please, you people should show me mercy. எனக்கு தயவுசெய்து எனக்கு இரக்கத்தை காட்டுங்கள் என்று அந்த பிசாசுகிட்ட கெஞ்சினேன். The demon said to me, அந்த பிசாசு என்ன பார்த்து சொன்னான், we don't show mercy here. உங்களுக்கு இந்த இடத்துல இரக்கம் என்றதுக்கு இடமே இல்லை. Mercy is not in our power to show. இரக்கம் என்று சொல்லி எங்கனால காட்டக்கூடிய எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை. To show you mercy, when you were telling you to stop your sin, you harden your heart. நீ பாவம் செய்யாத என்று சொல்லப்பட்ட அந்த காலத்தில் உனக்கு இரக்கம் காணப்பட்டிருக்கும். Then I called Jesus. அப்ப இயேசுவை தொடர்ந்து கேட்டேன், Jesus, have mercy on me. இயேசுவே எனக்கு இரங்கும். And then the demon said to me, சாத்தான் என்ன பார்த்து சொன்னான், don't call that righteous man here. அந்த ஒரு பரிசுத்த நாமத்தை நீ கூப்பிடாத. When you were on earth, நீ பூமியில் இருக்கும்போதோ, when they tell you to surrender your life to him, உன்னுடைய வாழ்க்கையை நீ இயேசுக்கு ஒப்புக்கொடு என்று சொல்லும்போது, stop your sin, நீ பாவம் செய்யாத சொல்லும்போது, did not do it. அந்த காரியத்தை நீ கீழ்ப்படியவில்லை. He too will not hear you again. இப்போ நாங்க உங்களை கேட்க மாட்டோம். He said, look at those in the fire. அந்த அக்கினிக்குள்ளாடி ஜனங்களை பார். Some have been here for thousands of years. ஆயிரம் ஆண்டுகள் அந்த அக்கினிக்குள்ளாடி ஜனங்கள் இருக்கிறார்கள். Some have been there for 100 years. 100 கணக்கான வருஷத்திலே அந்த ஜனங்கள் அங்க இருக்கிறார்கள். They have been calling on that righteous man for mercy. அந்த இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். He didn't answer them. ஆனா இயேசு அவங்களுக்கு பதில் கொடுக்கவில்லை. Because when they were living on earth,
அங்கு பூமியில வாழ்ந்து கொண்ட போது they refused to obey him. இயேசுவை கீழ்ப்படியாமல் போனார்கள். He too have decided to abandon them. அந்த இயேசு அவரும் இயேசு இவங்களை கைவிடும்படி செய்தார். So don't waste your time calling that righteous man. சோ அந்த இயேசுவை கூப்பிட்டு எந்த பிரயோஜனம் இல்ல. He will not answer you. அவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். He said, I will start torturing you here. இப்போது உங்களை கொடுமைப்படுத்துறேன் என்று சொல்லி சாத்தான் சொன்னார். And then this demon start torturing me. அந்த பிசாசினை கொடுமை செய்ய தொடங்கினார்கள். This demon start torturing me. அந்த பிசாசு எப்படி கொடுமை செய்தார்கள்? I never believed that one day I will stand and testify these things. இந்த காரியத்தை நான் சாட்சியாக சொல்லுவேன் என்று உண்மையாகவே நான் நம்பவில்லை. I have seen the power and the miracle of God. தேவனுடைய வல்லமை நான் பார்த்தேன். I have seen Jesus, the power of Jesus. I have seen it. I have tasted the power of God. இயேசுவின் வல்லமை நான் பார்த்தேன். இயேசுவின் வல்லமை நான் ருசி பார்த்தேன். When I was in hell, நான் நரகத்தில் இருக்கும்போது என்னை நோக்கி நான் பார்த்தேன். I was not living again. நான் மீண்டும் நான் வாழ விரும்பவில்லை. I was born beyond my thinking. நான் என்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். All hope is lost. எல்லாம் இழந்து விட்டேன். I know I will not come back to this world. எனக்கு மீண்டும் தெரியும் இந்த பூமிக்கு நான் வர மாட்டேன்னு சொல்லி அறிந்தேன். I know I'm finished. அவளை தான் முடிந்தது என்று சொல்லி நான் யோசித்தேன். அந்த இடத்துல நான் இருக்கும்போது இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டிருந்தேன். நான் அழுது கொண்டிருந்த போது ஒரு வல்லமை என்னை அங்கிருந்து தூக்குனது. அங்க வெளியே வரும்போது என்னை பார்த்து நான் சொன்னேன், எங்க என்ன கூப்பிட்டு எங்க என்ன கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி. யாரு என்ன எத்தி என்ன, ஆனால் அப்படியே நான் ஆகாயத்தில் அப்படியே நான் என்னை தூக்கி கொண்டார்கள். ஒரு எனக்கு முன்பதாக ஒயிட் ஒரு அங்கிய போட்டு கொண்டிருக்கிற ஒரு மனிதர் முன்பதாக நின்றேன். அந்த மனிதன் நோக்கி நான் பார்த்தேன். I was looking at him. அந்த மனிதனை போய் பார்த்தேன். He was looking at me. அவர் என்ன பார்த்தார். He shook his head. அவர் தலையை ஆட்டினார். I was crying. நான் அழுதேன். Then I said to myself, ஆகவே என்ன பார்த்து நானே சொல்லிக் கொண்டேன், யார் இந்த மனிதன்? Why is he not burning? யார் இவர் அக்கினி எதுமே ஒரு பட்சிக்கவில்லை. Why is he in white garment? எதற்காக ஒரு வெள்ளை அங்கியில இருக்கிறார்? His garment is not dirty. அவருடைய ஆடை அசுத்தம் இல்லை, சுத்தமா இருக்குது என்று சொன்னேன். In this dirty and smelly place, இந்த ஒரு அழுக்கான ஒரு நாத்தம் துர்நாத்தம் இடத்துல எப்படி இவர் இருக்கிறார் என்று சொல்லி யோசித்தேன். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னார். He just looked at me and shook his head. அவர் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை, தலையை அசைத்துக் கொண்டிருந்தார். And then he turned his back. ஆனா மீண்டும் அது பிறகு அவர் திரும்பி விட்டார். I started following him. அவரை நான் பின்தொடர்ந்து கொண்டே வந்தேன். As I was following him, அவர் பின்தொடர்ந்து வரும்போது, how did he know the door out of hell? I didn't know. அந்த நரகத்தை விட்டு வெளியே வந்தது எனக்கு தெரியவில்லை. As I was following him, அவர் நான் பின்தொடர்ந்து வரும்போது, on my right hand side, என்னுடைய வலது பாதத்தில், my left hand side, இடது பாதத்தில் people being burned. அநேக ஜனங்கள் அக்கினியில எரிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். Struggling to come out. அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்படி ஜனங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தார்கள். I was looking at them. அவங்களை பார்த்து கொண்டிருந்தேன். I saw demon torturing people. பிசாசு அவங்களை கொடுமைப்படுத்துறதை நான் பார்த்து கொண்டிருந்தேன். I was following this man. இந்த மனிதனை நான் பின்தொடர்ந்து சென்றேன். Nobody called me or nobody said come back. மீண்டும் வா என்று சொல்லி யாரும் என்ன கூப்பிடவில்லை. As soon as we came out of that அந்த இடத்தை விட்டு வெளியேறின போது a wind took us from that place. ஒரு காற்று அந்த இடத்துல என்ன கொண்டு வந்தது. Ascending with us, we are going up. அந்த காற்று என்ன அப்படியே மேலே தூக்கி கொண்டு போய் விட்டது. We are going in a high speed. நான் ஒரு பெரிய அதிகமான ஒரு வேகமாக போய் கொண்டு விட்டோம். We passed through the cloud. அந்த மேகத்துக்குள்ளாடி போய் விட்டோம். We went so far. அதிகமா தூரம் போய் விட்டோம். But me, I was just looking at this man. ஆனால் நானோ இந்த மனிதனை பார்த்து கொண்டே இருந்தேன். I was admiring his skin, his texture, his cloth, clean, no spot. அந்த மனிதனை பார்த்தபோது அவருடைய ஆடை சுத்தமா இருந்தது. அவர் மிக அழகாக இருந்தார். அவரையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தேன். We reached in a place. ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். He started walking. அவர் நடந்து கொண்டு போனார். I was following him. அவர் பின்தொடர்ந்து வந்தேன். As soon as we get close to a gate, அவர் மீண்டும் ஒரு கேட்டுக்குள்ளாடி கிட்ட வந்தபோது, I saw a powerful gate. ஒரு வல்லமையான ஒரு கேட்டை நான் பார்த்தோம். The gate was changing its texture, அந்த design. அந்த கேட் கலர் மாறிக்கொண்டே இருந்தது. And then as I was captured by looking at the gate, அந்த கேட்டை பார்த்து நான் கவர்ச்சி கொண்டேன். It's a gate that have a big fence that surround the city. அந்த நகரம் முழுவதும் கேட்டால சுத்த போடப்பட்டதை நான் கண்டேன். Inside the city was full of light. அந்த நகரத்துக்குள்ளாடி முற்றிலுமாக ஒரு வெளிச்சம்.
So I saw a light flying from that place towards me out of the city. அந்த வெளிச்சம் அந்த நகரம் முழுவதும் இருப்பதனை கண்டேன். When they came close to me, நான் கிட்ட நெருங்கி வரும்போது I noticed there were an angel, two of them. அந்த கிட்ட வரும்போது அந்த ரெண்டு பேர் தூதர்கள் என்று சொல்லி அறிந்து Their கொண்டேன். faces were shining. அவங்களுடைய முகம் பிரகாசமாக இருந்தது. They look at me, I look at them. அவர்கள் என்ன பார்த்தார்கள், நான் அவர்களை பார்த்தேன். I saw two wings behind their back. அந்த தூதர்களுக்கு ரெண்டு ரெக்கைகள் இருந்தது. Then I said, so truly they say angels have wings, they have wings. ஆகவே இந்த தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி உண்மையாகவே நான் நம்பினேன். They touched me. அவர்கள் என்னை தொட்டார்கள். But I cannot explain what happened to me. ஆனால் எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி நான் அவர்களுக்கு சொல்லவில்லை. I noticed my nakedness was covered. அந்த என்னுடைய நிர்வாணம் அது மூடப்பட்டது. Immediately that gate opened. அந்த ஒரு கேட் திறந்து விட்டது. As the gate opened, அந்த கேட் திறந்தபோது a mighty light shone from out of that place. ஒரு வல்லமையான ஒரு ஒளி அந்த இடத்துல இருந்து வந்து காணப்பட்டது. Flashed on my eyes. அந்த ஒளி என் கண்ணை அடித்தது. The light was too powerful, it's like something pushed me. அந்த வெளிச்சம் ரொம்ப அதிகமாக இருந்தபடியால் அதை பார்க்க முடியவில்லை. அந்த வல்லமை எனக்கு மீண்டும் முன்னாடி தள்ளிப்பட்டது. I went down on my knee. நான் முழங்காலிட்டேன். I tried to block the light. அந்த வெளிச்சத்தை நான் மூடும்படி நான் முயற்சி பண்ணேன். But when I put my hand to block the light, ஆனா அந்த வெளிச்சத்தை மூடும்படி கையை போடும்போது the light will make my body to be transparent like glass. அந்த கை இருந்தால் அந்த கையை குத்தி கொண்டு அந்த வெளிச்சம் வந்தது. It was paining my eyes. I can't open my eyes to see inside the light. என்னுடைய கண்ணால அந்த வெளிச்சத்தை நல்லா பார்க்க முடியவில்லை. And then a voice spoke through the light. ஆனா அந்த வெளியிலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டேன். Welcome my daughter Linda. அந்த சத்தம் வெல்கம் லிண்டா என்று சொன்னப்பட்டது. And then the voice was so mighty, it was shaking the ground. அந்த சத்தம் கேட்டும்போது அந்த இடமே அசைக்கப்பட்டது. And I said, which voice is this? என்ன வாய்ஸ் இது, என்ன சத்தம் என்று கேட்டேன். யார் இந்த அழகான சத்தம் என்று சொன்னேன். So I tried to look through the light. அந்த வெளிச்சத்தை குறித்து நோக்கி நான் பார்த்தேன். Because the voice was coming through that light. அந்த சத்தம் அந்த ஒளி மூலியமாக வந்து கொண்டிருந்தது. So when I tried this time, ஆனால் அந்த பார்த்தபோது somebody was blocking the light for me. அந்த ஒளியை யாரோ தடை செய்வதை நான் பார்த்தேன். And then when I opened my eyes, நான் கண்ணை திறந்த போது I saw a being standing in front of me. எனக்கு முன்பதாக ஒரு மிருகத்தை பார்த்தேன். When I looked down on his feet, கீழே பார்க்கும்போது I saw a human being but in a different texture. His body was like a glass, like when you shave, like you cave an ice block. எனக்கு முன்பதாக அந்த வெளிச்சத்துக்கு முன்பதாக ஒரு நபர் இருக்கும்போது பார்த்தேன். அந்த நபருடைய சரீரமோ வேற வித்தியாசமாக ஒரு கண்ணாடி போல காணப்பட்டது. And I saw two marks on his feet. ஆனா அவருடைய பாதத்துல ரெண்டு காயத்தை நான் பார்த்தேன். I started glancing at him up to his face. அந்த காயத்தில் இருந்த காலிலிருந்து முற்றிலுமாக அவரை நான் பார்க்க தொடங்கினேன். When I reached at his face, அவருடைய முகத்தை நான் பார்த்தபோது light was coming out from his face, every part. அவருடைய முகத்திலிருந்து எல்லா இடத்திலும் ஒரு பிரகாசம். His eyes was looking like a lightning that is displayed in the cloud. அந்த அவருடைய கண்ணிலிருந்து ஒரு வெளிச்சம் உண்டானது. அந்த மின்னல் சத்தத்தை போல மின்னல் போல காணப்பட்டது. The ear was long and very white, as if they put light inside the ear, very bright. அவருடைய முடிகள் எல்லாம் அழகாக ஒரு ஒளி ஜொலிக்கிற போல காணப்பட்டது. And then he stretched his hand to me like this. அவருடைய கரத்தை நீட்டினார். And I noticed there was a hole in his hand. அவருடைய கரத்துல ஒரு சந்து, ஒரு சத்தம். And then I carried my hand, I put in his palm. ஆகவே என்னுடைய கரத்தை நீட்டி ஒரு கையை நான் தொட்டேன். As soon as my hand touched his palm, என்னுடைய கரம் ஒரு கையை தொட்ட போது all my body like a cool sensation came and changed my mentality. அவர் தொட்ட மாத்திரத்திலே சில் என்று ஏதோ ஒரு வல்லமை வந்து என்ன கம்ப்ளீட்டா முற்றிலுமாக நான் மாற்றி விட்டது. Like they give me a new brain, everything sin or wickedness was just everything changed like a new baby. அது திடீர்னு ஒரு புதுமை கொண்டு வந்தது. எல்லா விதமான அசுத்தமும் பாவமும் விலக்கி விட்டது. ஒரு புதுமையை நான் உணர்ந்தேன். And then he carried his big thumb and pressed my hand like this. உடனே அவருடைய கரத்தை என் மீது நீட்டினார். And then he looked down at me. என்னை கீழே பார்த்தார். And said, I am Alpha and the Omega. நான் ஆதியும் அந்தமும் இருக்கிறேன் என்று சொன்னார். I am the beginning and the end. நானே தொடக்கமும் முடிவும் என்று சொன்னார். I am Jesus your Lord that died for you. நான் இயேசு, உனக்காக மரித்த இயேசு. And then he raised me up. நான் உயிர்த்தெழுந்த இயேசு. And I said to myself,
நான் என்ன பார்த்து நான் சொன்னேன், What am I seeing? ஆண்டவரே நான் என்ன பார்க்கிறேன், I didn't deserve this. ஆண்டவரே இயேசுவே நான் உம்மை பார்க்கிறேனா, This is Jesus I'm seeing in my eyes. இயேசுவை என்ற சொந்த கண்ணால நான் பார்த்தேன். And then he crossed his hand for my shoulder. அவர் கரத்தை என் மீது போட்டார். And said, welcome my daughter to my kingdom. அவர் பார்த்து சொன்னார், மகளே வா, வெல்கம் என்று சொன்னார். And then when we get in, அப்போது நாங்க உள்ள போனோம். behold and behold, I saw a beautiful heaven. அந்த ஒரு அழகான ஒரு பரலோகத்தை நான் பார்த்தேன். Please do all to go to heaven. தயவு செய்து உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பரலோக உண்மை, அந்த இடத்துக்கு நீங்க போகுங்கள். Heaven is very beautiful. அந்த பரலோகம் ரொம்ப அழகாக இருக்கிறது. Heaven is very beautiful. அந்த பரலோகம் என்று சொல்லி ரொம்ப அழகான ஒரு I இடம். saw different mansions. அநேக ஒரு கட்டடங்கள் பார்த்தேன். I saw saints wearing white. They are looking glorious. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாக அழகாக அங்க இருக்கிறத நான் I கண்டேன். saw angels flying. தேவ தூதர்கள் இங்கேயும் அங்கேயும் பறப்பதை நான் கண்டேன். As soon as I enter, I just feel peace to be here. அந்த தூதர்களே சமாதானோடு இருக்குவதை நான் கண்டேன். There was no thought of I want to go back to the world. Nothing. I was satisfied with heaven. அந்த இடத்துல போய் சொன்னவனே மீண்டும் நான் உலகத்துக்கு போக நான் விருப்பமில்லை, அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். And then I looked up a little. ஆனால் மீண்டும் நான் மேலே நோக்கி I பார்த்த saw போது a mighty light that is shining in heaven. ஒரு வல்லமையான ஒரு ஒளியை நான் பார்த்தேன். It was not the sun. அந்த ஒரு ஒளி சூரியன் அல்ல, Powerful decoration that was brightening heaven. அந்த பரலோகமே ஜொலிக்கும்படி அது ஒரு ஒளியாக But இருந்தது. this place is like you say a temple or what, but it's covered with dew. You will see power in that place. அந்த இடம் எப்படி என்று சொல்லி வர்ணிக்க என்னால முடியவில்லை. அந்த இடம் முழுவதும் பனியை போல காணப்பட்டது. And then Jesus said to me, இயேசு என்ன பார்த்து சொன்னார், that is the throne of the Father. அதுதான் தேவனுடைய சிங்காசனம். I said, so that is the house that is bright in heaven. அந்த சிங்காசனம் அவ்வளவு அழகாக இருக்கிறதா என்று சொல்லி Jesus showed me angel Michael. இயேசு கிறிஸ்து மைக்கேலுடைய தூதரை And காட்டினார். then he turned to me and said, let us go. அந்த இயேசு கிறிஸ்து சொன்னார், போவோம் We வாருங்க. started strolling in heaven. அந்த இடத்தை சுற்றி பார்த்து Not everywhere, just a little side. I didn't go everywhere in heaven. Heaven is too big. Yes, I can't toy it. இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் என்னை கொண்டு போய் காட்டினார்கள். எல்லா இடத்தையும் என்னை இயேசு கிறிஸ்து And காட்டினார். then I saw a woman sitting in the midst of plenty children. ஆகவே ஒரு சகோதரியே அநேக பிள்ளைகள் மத்தியில் இருப்பதை நான் பார்த்தேன். Beautiful children, plenty children. அழகான பிள்ளைகளை பார்த்தேன். And Jesus said to me, இயேசு என்னை பார்த்து சொன்னார், do you know these children? இந்த சின்ன பிள்ளைகள் யாருன்னு தெரியுமா? Then I said, no, Lord. இல்ல ஆண்டவரே, எனக்கு தெரியவில்லையே. He said, these are the children that you people on earth are committing abortion. இந்த பிள்ளைகள் யாரான அபாஷன் மூலமாக சாகக்கூடிய இந்த பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகள் என்று இயேசு These are the சொன்னார். innocent children killing more than every day on earth. எல்லா ஒவ்வொரு நாளும் சின்ன பச்சை குழந்தைகளை சாகடிக்கிறீங்களே, அந்த குழந்தை தான் இந்த குழந்தை என்று சொன்னார். woman that is sitting in the midst of them? இதுக்கு மத்தியிலே ஒரு சகோதரி இருக்கிறாள், யாரு தெரியுமா? Then I said, no, Lord. இல்ல ஆண்டவரே, தெரியலையே. He said, this is Mary. இந்த சகோதரி தான் மேரி என்று I சொன்னார். am sending you to Catholic. நான் கேத்தலிக் மத்தியில போய் சொல்லும்படி உன்னை That they அனுப்புகிறேன். are busy worshiping Mary. மேரியை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். You are going to tell them அவங்களுக்கு போய் நீ சொல், that Mary is not to be worshipped. மேரி வணங்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. Mary is just like any other saint that will make it to heaven. மற்றவங்கள போல மேரி ஒரு பரிசுத்தவான். I am the only way to heaven. நான் மட்டும்தான் இந்த சத்தியத்துக்கு வழி. I am the only God that every knee must bow before. எனக்கு முன்பதாக எல்லா கால்கள் தலைகள் முடங்க வேண்டும். Nobody on earth have the right to bow to any saint and pray to any saint. எந்த மனிதனுக்கும் எந்த மனிதர்களுக்கும் முன்பதாக முடங்கும்படி தலை குப்புறாடியபடி உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு Satan சொன்னார். have deceived them. பிசாசு அவர்களை வஞ்சித்து இருக்கிறார்கள். You are going to tell them, நீ அவங்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டும், anyone that continue to worship the statue of Mary or any saint or anything, they are going to be charged as idol worship and none of them will come to heaven. விக்கிரகத்தை வணங்குற யாரு இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இந்த பெறப்பட்ட காரியத்திலே நீங்க மனம் திரும்ப வேண்டும். I am the only God தேவன் ஒருவரே that will save every soul. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள். I am the only savior. நான் மட்டும்தான் ரட்சகர். All human beings to pray to. எல்லா மனிதர்களும் ஜெபிக்கக்கூடிய ஒரே ஒரு ரட்சகர் இயேசு I கிறிஸ்து. am the only door that will bring every soul to heaven. எல்லா நான் ஒரே ஒரு தேவன், எல்லா ஆத்துமாக்களை கொண்டு வர நான் தான் தேவன்.
no power, no human being have any power to intercede for any man to come to heaven. எந்த மனிதனை இன்னொருத்தருக்கு ஜெபிக்கும்படி ரெக்கமெண்ட் பண்ணும்படி அதிகாரம் இல்லை. And then he turned to me and said, அப்போது என்ன பார்த்து சொன்னார், my church is dirty. என்னுடைய சபை அசுத்தமா இருக்கிறது. He said it 3 times. ரெண்டு விதமான மூன்று விதமான காரியத்தை சொன்னார். Second one, இரண்டாவது காரியத்தை சொல்லும்போது it's like the lightning was displaying in heaven. அந்த ஒளி பரலோகத்தில் அப்படியே காட்சி கண்டது. The voice became so mighty. அந்த ஒளி அதிகமாக பல சத்தத்தோடு இருந்தது. My church is dirty. என்னுடைய சபை அசுத்தமா இருக்கிறது. My church is dirty. என்னுடைய சபை அசுத்தமா இருக்கிறது. I am sending you back to the world. நான் மீண்டும் இந்த உலகத்துக்கு நான் அனுப்புகிறேன். I allow you to pass through hell. நான் நரகத்துக்குள்ளாடி போகும்படி உன்னை நரகத்துக்கு வழியாக நான் கொண்டு வந்தேன். So that you will able to explain to people on earth, my children on earth. ஆகவே நீ பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு நீ போய் சொல் என்று சொன்னார். He looked at me and said, என்ன பார்த்து சொன்னார், the shepherds has failed me. என்னுடைய ஊழியக்காரர்கள் தோத்து போயிட்டார்கள். The shepherds has failed me. என்னுடைய தூதர்கள் என்னுடைய ஊழியக்காரர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். He's talking about preachers on earth. உலக பூமியில இருக்கிற போதகரை பார்த்து சொன்னார். He said they have turned my church into disco. என்னுடைய சபையை ஒரு டிஸ்கோ சபையா மாற்றி விட்டார்கள். They are teaching the gospel of Satan. இந்த பிசாசின் சத்தியத்தை போதத்தை போதிக் கொண்டிருக்கிறார்கள். They are not preparing my children to come home. நான் என்னுடைய ஜனங்களை என் வீட்டுக்கு வரும்படி அவளுக்கு போதிக்கவில்லை. Many doctrine they are preaching is for them to continue in sin. இந்த अनेक போதங்கள் எந்த போதங்கள் இருக்குது என்று சொல் பாவம் செய்யும்படி தொடர்ந்து செய்யும்படி தான் போதங்கள் இருக்கிறது. You went to hell. சோ நரகத்துக்கு போனேன். You see how many people enter hell with you. எத்தனை ஜனங்கள் நரகத்தில் இருக்கிறது நீ கண்டாய். And many say they believe in me. ஆனா எல்லாரும் என்ன நம்புகிறார்கள். And then he did his hand like this. அந்த கரத்தை இப்படி என்று சொல்ல I started seeing the world like a glance like this. இந்த உலகத்தை இப்படி ஒரு கண்ணாடி போல நான் பார்த்தேன். I started seeing things people are doing every day. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நான் பார்த்தேன். I started seeing things that I cannot see with my eyes. என்னுடைய கண்ணால பார்க்க கூடாத காரியங்களை நான் பார்த்தேன். And then Jesus zoomed churches denominations for me. இயேசு கிறிஸ்து அந்த சபைகளை நன்றாக பார்க்கும்படி அது வித்தியாசமா பெருசாக எனக்கு பார்க்கும்படி உதவி செய்தார். I saw a big cathedral. ஒரு பெரிய ஒரு கேத்தீட்ரல் நான் பார்த்தேன். A pastor is preaching. ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். And what he was preaching, அவர் என்ன போதிக்கிறார் என்று சொன்னால், Jesus said to me, இயேசு கிறிஸ்து என்ன பார்த்து சொன்னார், people that the devil have sent to the church. இந்த பிசாசு தான் இந்த சபையை உருவாக்கினான். What he is telling them will not save anyone. ஈவன் சொல்லுகிற இந்த போதகர் போதிக்கிற காரியத்தினால யாரும் ரட்சிக்கப்பட முடியாது. He was busy talking about prosperity. He traveled, he was blessing the people, and Jesus said, this world is not your home. You are passing by. They should prepare my children to come home. But the messages they are preaching in the church today is to make my children comfortable in sin in this world. அந்த போதகர் என்ன போதித்துக் கொண்டிருந்தால், இங்க அங்க போனேன், இங்க ஊழிய சேர்ந்தேன், அங்க ஊழிய சேர்ந்து கொண்டேன், எல்லாத்துலயும் நாங்க சிறந்தவரா இருக்கணும், அதிக பணம் சம்பாதிக்க வேணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஆடம்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி போதித்துக்கிற காரியம் இந்த போதனை பரலோகத்துக்கு ஜனங்களை நடத்தாது. And Jesus started condemning the dressing of Christians. இயேசு ஜனங்கள் ஆடு போடக்கூடிய ஆடைய குறித்து சொன்னார். Jesus said to me, இயேசு என்ன பார்த்து சொன்னார், I am not a naked God. நான் ஒரு நிர்வாணமான ஒரு தேவன் அல்ல. I am not a naked God. நான் நிர்வாணியான தேவன் அல்ல. I cannot behold nakedness in my eyes. நான் நிர்வாணத்தை என் கண்ணால பார்க்க முடியாது. Satan has made my children to go naked. பிசாசு ஜனங்களை வஞ்சித்து விட்டான். And Jesus started condemning our dressing. இயேசு கிறிஸ்து நம்ம போடுகிற ஆடிய குறித்து அவர் கண்டித்தார். Pastor, I don't know if you are ready to display some of this dressing. Jesus started condemning all this naked dressing. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அசுத்தமான ஆடைகளை போடுவதை எச்சரித்தார். Jesus showed me people in the church that they are sitting down, their breast is out, their belly is out, their back is out, wearing short skirt. Jesus said this is nakedness. இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன காரியம் என்னவென்றால், அவங்களுடைய ஆடிய சரீரத்தை மற்றவங்களுக்கு பார்க்க இச்சையாகும்படி காட்டிக் கொண்டிருக்கிற காரியங்களை ஆண்டவர் எச்சரித்தார். Jesus showed me the pastor wife in the church. பாஸ்டருடைய மனைவி சபையில் இருக்குது. இயேசு She didn't cover her hair. அவர் தலைக்கு முக்காடு போடவில்லை. Long attachment. அவர்கள் நீண்ட முடியை வைத்துக் கொண்டிருந்தார்கள். She bent her
lipstick on her lip. வாயில லிப்ஸ்டிக் போட்டு கொண்டிருந்த She பார்த்து paint her face. முகம் எல்லாம் சுத்தி எல்லாம் மேக்கப். She wears short gown. ஒரு சின்ன ஆடையை போட்டு கொண்டிருந்தார். All her lap were seen. இதெல்லாம் சரீரம் எல்லாம் தெரியும்படி போட்டு கொண்டிருந்தார்கள். And Jesus said, these are the daughters of Jezebel. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஜெசிபேலுடைய சகோதரிகள் என்று சொன்னார். This is the dressing of a harlot. இது விபச்சாரத்தின் டிரெஸ்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். Anyone that is dressing like this will never come to heaven. யாராவது இப்படிப்பட்ட டிரெஸ் ஆடைய போடுகிறவர்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு வர மாட்டார்கள். Jesus said to me, இயேசு என்னை பார்த்து சொன்னார், go and tell my children. போய் என் ஜனங்களுக்கு சொல். I told their forefathers. நான் அவருடைய முன்பிதாவுகளுக்கு சொன்னேன். Take away the accosting, that is the jewelry on their body. இப்படிப்பட்ட அலங்காரமான ஆடியால் அலங்காரிக்கிறதுக்கு இந்த காரியங்களை எடுத்து போடும் என்று சொல்லி. Because I don't want it on their body. காரணம் என்னவென்றால் இது அவங்களுடைய சரீரத்தில் இருக்க கூடாது. Tell them what I hated before. நான் எத்தனை விரும்பி வெறுத்தனோ அந்த காரியத்தை சொல்லு. I still hate it now. இன்றும் நான் வெறுக்கிறேன். And I will hate it forever. அந்த காரியங்களை எப்போதும் நான் வெறுக்கிறேன். Go and tell them. போய் அவங்களுக்கு சொல். Those things they hang on their body. அந்த அவங்க சரீரத்தில் இருக்கிற எல்லாம் has defiled them. அது அவங்களை தீட்டுப்பட்டு இருக்கிறது. I was shocked. உண்மையாக நான் ஆச்சரியப்பட்டேன். And Jesus showed me. இயேசு கிறிஸ்து சொன்னார், காட்டினார். Attachments. எல்லாம் ஒரு இயற்கையான ஒரு lipstick, this painting. எல்லாம் ஒரு லிப்ஸ்டிக் அதெல்லாம் பார்த்தேன். How Satan is manufacturing this to defile us. சாத்தான் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறார்னு சொல்லி. Jesus said they are tamper with my work. பிசாசு சொன்னான், என்னுடைய உண்மையான சத்தியத்தை அவங்க மாட்டி விட்டார்கள். And then he said, look at me. என்ன நோக்கி பார். Can you find any artificial thing on my body? என்னுடைய சரீரத்தில் ஏதாவது இயற்கை இல்லாத ஒரு காரியங்கள் இருக்கிறதா? I am not an artificial God. நான் ஒரு ஆர்டிபிஷியல் கடவுள் இல்ல. I am a real God. நான் உண்மையான தேவன். And I make you out of my likeness. என்னுடைய லைவ் என்னுடைய ஜீவனின் மூலமாக உன்னை நான் படைத்தேன். I want them to be the way I made them. நான் எப்படி இருக்கணும் அப்படியாக ஜனங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Satan is causing them to defile my temple. பிசாசானவன் இந்த சபையை தீட்டுப்படுத்தும்படி அவன் முயற்சிக்கிறான். Their body is my temple. அவருடைய சரீரம் வேண்டிய ஆலயம். When you put on these things on your body, இந்த காரியம் அவங்க சரீரத்துல போடும்போது you are defile your temple. உன்னுடைய ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்துகிறாய். And many women today, அநேக ஸ்திரீகள், they believe without makeup they are not beautiful. அவங்க என்ன நினைத்து கொண்டிருக்கிறாங்க, நான் மேக்கப் போடல அழகாக இருக்க முடியாது என்று சொல்லி நம்புகிறார்கள். அலங்காரிக்க விட்டால் நான் அழகாக இருக்க முடியாது யோசிக்கிறார்கள். Those in Africa without attachments they are not beautiful. ஆப்பிரிக்கா தேசத்தில் இருக்கிற பெண்கள் அட்டாச் நீண்ட முடி இல்லாவிட்டால் அழகில்லை என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். Women dressing today naked, their breast, their stomach, their back is out. They believe that if they don't dress like this, men will not love them. So ஆகவே அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் சொல்லி எல்லாம் ஜனங்கள் பார்த்தவங்கள இச்சிக்க வேண்டும் என்று சொல்லி வேணும் என்று அசுத்தமான ஆடை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். Why God say many are going to hell. இயேசு கிறிஸ்து சொன்னார், அநேக ஜனங்கள் நரகத்துக்குள்ளாடி போகிறார்கள். And Jesus started condemning the attitude in the church. இயேசு கிறிஸ்து சபையில நடக்கிற காரியங்களை கண்டித்தார். When Jesus did his hand like this, இயேசு கரத்தை இப்படி நீட்டும்போது I was seeing different sins on people. அநேக பாவங்களை நான் ஜனங்க மத்தியில் இருக்கிற பாவங்களை பார்த்தேன். Jesus said they are in my house and they are sinners, comfortable sitting down. அவர் என்னுடைய ஆலயத்தில் இருந்தாலும் பாவத்தில் இருக்கிறார்கள். My house is to deliver them from sin. என்னுடைய வீடு ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும். My house is where they will remove sin and come before me with the fear of God. என்னுடைய ஆடி வீடு பாவத்திலிருந்து வெளியேறி நீதிக்கு பரிசுத்தம் செய்யும்படி தான். Look at them sitting comfortable in the house of God with sin in their life. ஆனால் பாவம் செய்து கொண்டு சபையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிற காரியம் ஒரு ஆச்சரியமான காரியம். I was seeing anger, lying, masturbation on the body of people. ஆனா கிறிஸ்துவில் என்று சொல்லி அவங்களுக்குள்ளாடி கோபம், அவங்களுக்குள்ளாடி தவறான பாவமான பழக்கங்கள் உண்டு. I was seeing adultery, fornication on the people. விபச்சாரம், இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை விசுவாசிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். Any sin that people are doing hiding, it is just clearly written on your body. You cannot hide it from God. இனி எல்லா காரியங்களையும் பாவத்தை நீ மூடி கொண்டிருக்கலாம், தேவன் முன்பதாக அந்த பாவங்களை நீ ஒரு நாளும் மூட முடியாது. You will see witchcraft, you will see idol worship, you will see plenty things on people's body. Their sins is written on their body. அநேக பாவங்களை சரித்திரத்தில் அடைந்து கொண்டிருக்கிற அநேக பாவங்களை மந்திரம் இப்படிப்பட்ட காரியத்தை ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். Jesus said, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், go and tell them. அவங்களுக்கு போய் சொல்.
they cannot deceive God. கண்டிப்பாக இயேசுவே தேவனை வஞ்சிக்க I முடியாது. will not change my word for no man. என்னுடைய வார்த்தையை நான் எந்த காரணத்தை கொண்டோ நான் மாத்திக் கொள்ள No மாட்டேன். sinner, எந்த பாவியும் no sinner எந்த பாவியும் will come to heaven. பரலோகத்துக்கு வர முடியாது. Anyone that die with sin, எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ refuse to confess and forsake their sin, அந்த பாவத்தை அறிக்கையிட்டு நான் மன திரும்ப விரும்பாதவன், tell them அந்த ஜனங்களுக்கு I will எல்லாரும் cast them into the lake of fire. அக்கினிக்குள்ளாடி தான் போய் செல்லுவார்கள். And then Jesus said to me, இயேசு பார்த்து சொன்னார், all the property they are giving in the church, எல்லா சில காரியங்கள் சபைகளில் கொடுக்கிற காரியங்கள், they give water, oil, this for miracle. Jesus said, I am not the God behind those substance. தண்ணியை கொடுக்கிறதும் எண்ணெயை கொடுக்கிறதும் இதனால அற்புதம் நடக்குது என்று சொல்லி ஏமாத்துகிற காரியத்தை நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இயேசு சொன்னார், I told them there is no barrier between me and them. They should pray to me. I will answer them. எனக்கும் இன்னொருத்தருக்கும் எந்த ஒரு மத்தியஸ்தர் இல்லை. என்னிடத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னிடத்தில் டைரக்டாக பேச வேண்டும். But Satan have entered the church. ஆனால் பிசாசு சபைக்குள்ளாடி வந்து விட்டான். Satan is giving them handkerchief. பிசாசு அவனுக்கு ஹேண்ட்கர்ச்சீஃப் கொடுத்து கொண்டு இருக்கிறான். Satan is giving them water. பிசாசு அவனுக்கு தண்ணியை கொடுக்கிறான். Satan is giving them candle. பிசாசு அவனுக்கு அநேக இந்த ஜெப எண்ணெயும் ஜெப தண்ணியை கொடுத்து கொண்டு இருக்கிறான். And their faith have turned from God to handkerchief. சோ இவருடைய விசுவாசம் தேவன் மீது இல்ல, ஹேண்ட்கர்ச்சீஃப் மீதும் தண்ணி மீதும் எண்ணெய் மீது தான் இருக்கிறது. My children are worshiping handkerchief. சோ ஜனங்கள் ஹேண்ட்கர்ச்சீஃபை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். Tell them that I will charge them for idol worship. இதெல்லாம் ஒரு விக்கிர ஆராதனை என்று எண்ணுகிறேன் ஆண்டவர் சொன்னார். Anything you put your mind and your faith to bow to and worship that thing has become God. I am not the God you are bowing to. இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்து கொண்டு இருக்கிறவங்களே அவன் தேவன் தண்டிப்பார். இப்படிப்பட்ட காரியம் நான் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். And then Jesus talk about divorce. இயேசு கிறிஸ்து டைவர்ஸ் பண்ணுவது சொல்லிக் கொண்டார். விவாகம், I hate divorce. விவாகம் பண்ணுவது இயேசு கிறிஸ்து கண்டித்தார். Tell them I hate divorce. தேவன் சொன்னார், இந்த டைவர்ஸ் நான் வெறுக்கிறேன். Any woman, எந்த சகோதரியாவது your first husband is still alive, ஒரு கணவர் உயிரோடு இருக்கும் போதோ and you divorce, அந்த மனிதனை வேண்டாண்டி சொல்லி ஒதுக்கி and you went and remarried, இன்னொரு மனிதனை நீ கல்யாணம் செய்வது, and your husband is still alive, உன்னுடைய அந்த கணவன் உயிரோடு இருக்கும் போதோ tell that woman she's an adulteress. அந்த சகோதரி பாவத்தில் இருக்கிறார்கள் என்று போய் சொல். If she died in that second marriage, அந்த இரண்டாவது திருமணம் செய்த அந்த சகோதரி மரித்தால் she will not come to heaven. கண்டிப்பாக பரலோகம் வர முடியாது. Tell that husband போய் சொல்ல அந்த சகோதரன் அந்த கணவருக்கு சொல், divorce the wife, அந்த சகோதரி வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி தள்ள, and married another wife, அந்த தன்னுடைய சொந்த மனைவியை தள்ளிவிட்டு இன்னொருத்தரை திருமணம் செய்கிற மனிதன், அந்த முதலாவது மனைவி உயிரோடு இருக்கும் போதோ tell him, அவனுக்கு போய் சொல், if he die in that second marriage, அந்த இரண்டாவது திருமணத்தில் நீ மரித்தால் it's an adulterer, அது ஒரு விபச்சாரம். and no adulterer will come to heaven. எந்த விபச்சாரியும் பரலோகத்துக்கு வர முடியாது. Warn the singles, ஒவ்வொருத்தர் தனியை கல்யாணம் செய்யாது இருக்கிறவங்களை நீ வார்ன் that are not legally married, அவங்க ஒரு உண்மையாக ஒரு நீதி நியாயத்தோட திருமணம் செய்யாதவர்கள், committing fornication, boyfriend and girlfriend, அவங்க பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆணும் பெண்ணும் பாவம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே. tell them sex is for married people. It's a pleasure God gives to married couple, not for single to go and be causing sex up and down. இந்த செக்ஸ் மேரேஜ் செய்த பிள்ளைகளுக்கு தான், மேரேஜ் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக எந்த மனிதனுக்கும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் இப்படிப்பட்ட காரியம் பரலோகம் அங்கீகரிக்கிறதில்லை. Any youth that did not marry legally and die in fornication will go to hell. நீதியாக திருமணம் செய்யாதவர்கள் விபச்சாரத்தில் செய்கிறவர்கள் கண்டிப்பாக பரலோகத்துக்கு நரகத்துக்கு தான் போவார்கள். Tell all those Christians that are smoking, எல்லா சிகரெட் குடிக்கிற எல்லா ஒரு கிறிஸ்தவர்களுக்கு சொல், ஆல்கஹால் குடிக்கிறவர்களுக்கு போய் சொல், நைட் கிளப்ல போய் டான்ஸ் ஆரம்பிக்க சொல், they are not children of God. அவங்க தேவ பிள்ளைகள் இல்லை என்று சொல். Jesus said to me, இயேசு சொன்னார், there should be difference between a child of the world and a child of God. உலகத்தின் ஜனங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. In their dressing, அவருடைய ஆடையிலே, their behavior, அவருடைய நடக்கையிலும், their thinking, அவருடைய சிந்தனையிலும் there should be difference between you and a sinner in the world. உலகத்துக்கும் உலகத்தாரனுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா கிறிஸ்துவனுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். Sinners are putting all this attachment, all this beauty for lust, for harlotry, and a child of God is dressing like this. What is the difference? பாவிகளுக்கும்
எல்லாம் அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள், அதே போல கிறிஸ்துவென்று சொல்லி கொண்டு இருக்கிறோம், அதே போல இருக்கிறார்கள். இவளுக்கு ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? One, all those that are bowing to image, they are idol worshippers. யாரெல்லாம் விக்கிரகத்தை வணங்குறாங்களோ அவங்கள விக்கிர ஆராதனை செய்கிறவர்கள். One, all those that don't believe in me, என்னை நம்பி இருக்காதவர்கள், they would regret why they did not believe in Jesus. ஏன் என்ன நம்பவில்லை என்று சொல்லி ஒரு நாள் அவங்களுக்கு One, all those ones that are not paying tithes, யாரெல்லாம் தசம பாகம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ they are an robber in my presence. அவர்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக செய்கிற காரியம். One husband and wife, that husband beating wife, கணவன் மனைவியை போட்டு அடிக்குவது, that they will not come to heaven. அவங்க உண்மையா பெறப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு வர All மாட்டார்கள். wives that are not submissive to their husbands, எந்த மனைவி கணவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பரலோகத்துக்கு வர மாட்டார்கள். they are not respecting their husband. கணவனை கனப்படுத்தாத மனைவிகள், disobeying their husbands, கணவருக்கு கீழ்ப்படியாத இருக்க மனைவிகள், tell them they have disobeyed me God. அவர் போய் சொல், எனக்கு முன்பதாக அவன் கீழ்ப்படிவதில்லை. And no short wife will come to heaven. அந்த 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 மனைவி கண்டிப்பாக பரலோகத்துக்கு வர முடியாது. Tell the children that are disobeying their parents. பிள்ளைகளுக்கு போய் சொல்லை, கீழ்ப்படியாத இருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகம் வர முடியாது. I have commanded children to obey their parents. நான் கட்டளையிட்டுகிற காரியம் என்னவென்றால் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். Any child that is rebel, like disobeying their parents and disobey people that senior him or her, எந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ பாவம் செய்கிறார்கள், கண்டிப்பா அவங்களுக்கு பரலோகம் இல்லை. that child will not go to heaven. அந்த பிள்ளைகள் கண்டிப்பா பரலோகத்துக்கு போக முடியாது. Jesus said, இயேசு சொன்னார், go and tell the pastors, பாஸ்டர்ஸ்களுக்கு போய் போதகர்களுக்கு போய் சொல், that the message they should preach now அவங்க பண்ணக்கூடிய பிரசங்கங்கள் is holiness, இது பரிசுத்தம், without which no man shall see the Lord. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை பார்க்க முடியாது. Tell them அவங்களுக்கு போய் சொல், they should clean the church. பரிசுத்த சபையை சுத்தம் செய்ய வேண்டும். And after you finish, my testimony is long. அந்த என்னுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது. He said, I'm sending you back to the world. தேவன் என்ன பார்த்து சொன்னார், மீண்டும் நான் பூமிக்கு நான் அனுப்புகிறேன். Then I told Jesus, நான் இயேசுவை பார்த்து சொன்னேன், I said, nobody will believe me. ஆண்டவரே, நான் சொல்லுகிற காரியம் யாரும் நம்ப மாட்டார்கள். Who will believe me? என்னை யார் நம்புவார்கள்? They will not believe me. ஆண்டவர் கண்டிப்பா என்னை யாரும் நம்ப Because மாட்டார்கள். in my country first, ஆண்டவரே, என்னுடைய தேசத்துல முதலாவது women are addicted to jewelry, to makeup, to seductive dressing. They will not believe me. ஆண்டவரே, என்னுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்ணுகளும் ஆண்டவரே உலக பிரகாரமான ஆடை உடுத்தவர்கள் தான். இவர்களுக்கு போய் நான் எப்படி சொல்ல முடியும்? என்னை வார்த்தை எப்படி நம்புவார்கள்? The people, they love worldliness, they love the things of the world, they will not believe me. ஆண்டவரே, இந்த உலகத்தை விரும்புகிறார்கள், உலகத்தின் இச்சைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இவர்கள் எப்படி என்னுடைய வார்த்தை நம்புவார்கள்? Then Jesus said, இயேசு என்ன பார்த்து I சொன்னார், am sending you to my son. என்னுடைய சகோதரன், என்னுடைய குமாரன் நான் I have அனுப்புகிறேன். established a movement on earth. இந்த பூமியிலே ஒரு மூவ்மெண்ட் என்ற ஒரு ஸ்தாபத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். What that man is going to be preaching to you, அந்த மனுஷன் போதிக்கிற காரியம், if you hear, அவர் சொல்லுவதை நீ கேட்டால், believe it, அதை நம்பினால், and practice it, அதை பிராக்டிஸ், heaven will be your home. இந்த பூமி ஒரு பரலோகமாக மாறும். Then I asked the Lord, நான் தேவனை பார்த்து கேட்டேன், you have your own church on earth? ஆண்டவரே, இந்த பூமியில உடைய சபை இருக்கிறதா? He said, denomination has failed me. இயேசு கிறிஸ்து சொன்னார், அநேக டினாமினேஷன் என்னை கீழே தள்ளிவிட்டார். I have established my movement on earth. இந்த பூமியிலே என்னுடைய மூவ்மெண்ட், என்னுடைய ஊழியத்தை நான் ஸ்தாபித்து இருக்கிறேன். To go round and get my children with. உலகம் எங்கும் போய் என்னுடைய ஜனங்களை மீண்டும் மீட்கொள்ளும்படி. The name of the movement is Holiness Revival Movement. இந்தோடைய ஊழியத்தின் பேரும் கடவுள் சொன்னார், Holiness Revival Movement Worldwide. And he gave me the meaning in heaven. இதோடைய அர்த்தத்தை பரலோகத்திலே தேவன் எனக்கு கொடுத்தார். Holiness is my name. Holiness என்று சொல்வது என்னுடைய I'm பேர். the holy God. நான் பரிசுத்தமான தேவன். Revival, God is reviving his word. இயேசு கிறிஸ்து தேவன் தன்னுடைய ஜனங்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறார். Reviving his children. அவருடைய பிள்ளைகளை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறார். Getting his children purged. அந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய ஜனங்களை புதுப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டும். I am moving with them to heaven. So the movement ஆகவே நான் இந்த ஜனங்களோடு உலகம் எங்கும் இது கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். Go and join them. அவங்க அந்த கூட்டத்துல போய் நீ சேர். And serve me in their midst. அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டு என்னை சேவை செய்ய வேண்டும் that I put at the head of that ministry. அந்த ஊழியத்தின் முக்கியமாக என்னுடைய ஊழியக்காரனை நான் வைத்திருக்கிறேன். He knows my voice. என்னுடைய ஊழியக்காரனுடைய சத்தத்தை அறிவார். He knows my word. என்னுடைய சத்தத்தை என்னுடைய ஊழியக்காரர் அறிவார். He will receive you. கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்கொள்வார். Many will doubt you.
அநேகர் உன்னை சந்தேகப்படுவார்கள். Many will disbelieve. அநேகர் உன்னை நம்பாம போவார்கள். But I'm sending it to those that are waiting for me. ஆனால் எனக்காக காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நான் உன்னை Many of அனுப்புகிறேன். my children are sleeping. அநேக ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். This is a wake up call for them. இது ஒரு எழுப்புதல், ஒரு அழைப்புதல். They will perfect themselves. அவங்களை எல்லாரும் பரிசுத்தப்படுத்த They வேண்டும். will cleanse themselves. அவங்க எல்லாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள They வேண்டும். will be ready to welcome me. என்னை வரவேற்க அவங்க ஆயத்தமாக இருக்க So வேண்டும். don't bother what people say. சோ ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நீ கேட்காத. Anywhere I carry you to, நான் எந்த இடத்துல உன்னை கொண்டு செலுத்துறனோ tell them the revelation, what I've shown you and what I said. நான் உனக்கு என்ன காட்டுறேனோ உனக்கு என்ன சொன்னனோ அந்த காரியத்தை நீ அவங்களுக்கு போதி என்று இயேசு சொன்னார். Those that will believe யார் எல்லாம் நம்புகிறார்களோ and call upon me, என்னை நோக்கி கூப்பிடுவர்களை I will be there to show them mercy. அவங்களுக்கு இரக்கத்தை நான் காட்ட நான் And I விருப்பமா will இருக்கிறேன். receive them to myself. ஆனால் அவங்க எல்லாரையும் நான் என்னிடத்தில் என் பக்கம் ஈர்த்துக் கொள்ள விருப்பமா இருக்கிறேன். அவங்களை நான் பரிசுத்தப்படுத்துவேன். I write their name in the book of life. அவருடைய வார்த்தை அவருடைய பெயர்களை ஜீவ புத்தகத்தில் எழுதுவேன். Go and join the movement. ஆகவே இந்த மூமென்ட்டில் இந்த ஸ்தாபனத்தில் போய் சேர் என்று ஆண்டவர் சொன்னார். Then Jesus turned to me. இயேசு என்னை பார்த்து திரும்பி I பார்த்தார். saw a dark smoke running. ஆகவே அந்த ஒரு பெரிய ஒரு புகை போல் இருக்கிறத நான் And பார்த்தேன். Jesus said, this is the devil running ahead of you in the world. இதெல்லாம் அந்த பிசாசு இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறத He's நான் going பார்த்தேன். to raise up battle against you. இந்த பிசாசுங்க எல்லாம் உனக்கு விரோதமாக செயல்பட He's போகிறார்கள். going to cast spell in the hearts of people not to believe on what I've shown you. இந்த பிசாசு எல்லாம் நீ சொல்லுகிற காரியத்தை நம்பாதபடி ஒரு ஆடைய ஒரு மூடுதல் கொண்டு வரும்படி இந்த பிசாசுகள் முயற்சி But don't செய்வார்கள். bother. ஆனால் நீ கவலைப்படாத. Stand on what I've said to நான் you. சொல்லுகிற காரியத்தை நீ சொல், அதில் நின்று என்று சொன்னார். Don't be afraid. நீ பயப்படாத. Tell humanity exactly what I've shown you. நான் சொன்ன காரியங்களை காட்டின காரியங்களுக்கு மனிதர்களுக்கு உண்மையாக நீ சொல்லு என்று சொன்னார். Tell the Muslim and other religion that did not believe in Jesus that they are doomed. முஸ்லிம் ஜனங்களுக்கு மற்ற மதத்தார்களுக்கு நீ சொல், இதுதான் உண்மை என்று சொல் என்று சொன்னார். That I am the only savior. நான் ஒரேவர் தான் ரட்சகர். And then he said, go back to the world. அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், மீண்டும் நீ பூமிக்கு போ. From there he disappeared into a light. அந்த இடத்தை சொன்ன மாத்திரத்துல அந்த ஒளியிலிருந்து அவர் மறைந்து விட்டார். An angel appeared. தேவதூதர்கள் வெளிப்பட்டார்கள். And moved with me. அந்த தேவதூதர் என்னோடு வந்தார்கள். And then this is how I came back to life. இதுதான் நான் பூமிக்கு நான் மீண்டும் வந்தேன். And since I came back to life, நான் மீண்டும் அந்த பூமிக்கு நான் வந்தேன். I stopped my school. என்னுடைய படிப்பை நான் நிறுத்தி விட்டேன். Jesus told me I should go full time to testify this message to people in the world. முழு நேரமா ஊழியத்துல நான் வரும்படி இயேசு கட்டளையிட்டார். Because tomorrow, காரணம் நாளைக்கு ஒருவேளை when you die or the rapture take place, ஆனால் ஒருவேளை நீ மரித்தால் இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வருமானால், you will not say, God, I didn't hear. நீ சொல்ல முடியாது என்னுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று சொல்லி. Jesus sent this revelation to every human being to wash his hand from your blood. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகவே அந்த இரத்த பழியிலிருந்து நீ வெளியே ஏற வேண்டும் என்று If you சொல்லி. harden your heart, உன்னுடைய இருதயத்தை நீ கடினப்படுத்திக் கொண்டால், if you disbelieve it, நீ நம்பாவிட்டால், if you continue in your sin, உன்னுடைய பாவத்தில் மீண்டும் பாவத்தை செய்து கொண்டிருந்தால், continue to dress the way God said we should not dress, நீ உலகத்தாரனை போல நீ ஆடை உடுத்திக் கொண்டிருந்தால், you continue in your sinful life, நீ பாவத்தின் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், when you die, நீ மரிக்கும் போதோ, or you stand before God for தேவனுக்கு judgment, முன்பதாக நியாய தீர்ப்பில் நிற்கும் போதோ, God will ask you, கர்த்தர் உன்னை பார்த்து கேட்பார், didn't Sister Linda told you லிண்டா உனக்கு சொன்னார்களா என்று ஆண்டவர் கேட்பார். that day in Bangalore in September 2025 you were in the hall when she testified but you doubted. செப்டம்பர் மாதம் 2025 சொன்ன காரியம் நீ கேட்டாயா என்று இயேசு கிறிஸ்து கேட்பார். You say you didn't believe. நீ சொல்லுவா, இல்ல நான் நம்பவில்லை ஆண்டவரே. You say it's a lie. இல்ல அவங்க பொய் சொல்லுகிறார்கள் என்று நீ You சொல்லலாம். love the world more than me. நான் அவங்களை காட்டிலே அதிகமாக எனக்கு தெரியும் என்று சொல்லலாம். Depart from me. இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்வார், என்னை விட்டு விலகு என்று சொல்வார். Is when you go to hell, நீ நரகத்துக்கு போகும்போதோ, it's forever. அந்த நரகத்தினுடைய கொடுமை என்றென்றைக்கும். You will leave your jewelry here, you will leave everything on earth, but you will be burning forever. இந்த பூமியில் இருக்கிற எல்லா காரியத்தை விட்டுட்டு நீ நரகத்துல நித்திய காலத்துக்கு நீ செல்ல வேண்டும். You will leave your money, your cars, your everything here. You will go to hell and burn forever. Your family will not bring you back. உன்னுடைய பணமும் உன்னுடைய காரும் உன்னுடைய சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நரகத்துல என்றென்றைக்கும் நீ எரிந்து கொள்ள வேண்டும். The sin you love, you will leave the sin on earth and go and suffer in hell.
எந்த பாவத்தை நீ விரும்பி கொண்டு நேசு கொண்டு இருக்கிற அந்த பாவத்தை நீ விட்டுட்டு நரகத்திலே நித்தியத்துக்கு நீ எரிய வேண்டும். You will leave vanity and go and suffer. இந்த மாயத்தை நீ நம்பிக்கொண்டிருந்தால் நீ அக்கினிக்குள்ளாடி என்றென்றுக்கும் நீ. Since I came back to life, நான் மீண்டும் இந்த ஜீவனுக்குள்ளாடி வந்தபோது any attachment on my body, என்னுடைய சரீரத்தில் எல்லாவற்றையும் நான் சுத்தம் பண்ணி விட்டேன். jewelry on my body, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆடம்பரத்தை எடுத்து போட்டு விட்டேன். should not wear trousers. It's an abomination. It's in the book of Deuteronomy. I never put on trousers on my body again. இயேசு கிறிஸ்து சொன்னார் இந்த ட்ரவுசர் நீ போடாதே என்று சொல்லி. I never expose my breast, my back for any man to see. I cover up in my dressing. As you can see, this is my dressing. There, everywhere I go, my body is covered. என்னுடைய சரீரம் முற்றிலுமாக மறைக்கப்பட்டிருக்குது. மற்றவங்களை பார்த்து இச்சிக்கும்படி என்னுடைய சரீரத்தை ஆடி நான் போட மாட்டேன். I never paint my face anymore. என்னுடைய சரீரத்தை எல்லாத்தையும் போட்டு அழகு போட்டு இத்தியாத்தையும் போட்டு நான். Jesus said it's a natural God, no artificial. He made me like this. I should be like this. When they give birth to me, there was no earring, no painting. I was beautiful, and this is how God wants me to look. தேவன் என்னை இயற்கையாக படிச்சிருக்கிறார். அந்த அழகு தேவன் படிச்ச அழகிலே நான் இருக்க வேண்டும். நான் இது தவிர வேற எத்தையும் அணிந்து கொள்ள நான் விருப்பம் இல்லை. Women wearing trousers is a sin. ஸ்திரீ சகோதரிகள் ட்ரவுசர் போடுவது ஒரு பாவம். Men plaiting their hair like woman is a sin. மனிதர்கள் ஆண்கள் பெண்ணை போல முடிய விடுவது பாவம். So you know the sin you are committing. So நீ என்ன பாவம் செய்யணும் நீ அறிவாய். You lie. நீ பொய் சொல்லுகிறாய். You have anger. உன்னிடத்தில் கோபம் இருக்கிறது. You fight. சண்டை போடுகிறாய். You take bribe. நீ லஞ்சம் வாங்குறாய். You do so many bad things. நீ எல்லா விதமான தவறான காரியங்களை செய்கிறாய். You fear to share the gospel. நீ சுவிசேஷத்தை சொல்லும்படியே நீ மறக்கிறாய். And you say you are a Christian. நீ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறாய். Sinners lie. பாவிகள் பொய் சொல்லுகிறார்கள். Sinners fornicate. பாவிகள் விபச்சாரம் செய்கிறார்கள். Husband have girlfriend, they cheat on their wives. பாவிகளா இருக்கிற மனைவிக்கு துரோகம் செய்கிறார்கள். Sinful girls, they dress like this, go to the night club, sleep with men. இந்த பாவிமான இருக்கிற வாலிபர்கள் போய் தவறு செய்கிறார்கள், பாவம் செய்கிறார்கள். So why you that say you are a child of God, that you are not a sinner, you are behaving the same way sinners are doing? நீ கிறிஸ்துவன் என்று சொல்லுகிறாய், ஆனால் அவங்க செய்கிற காரியத்தை நீயும் செய்து கொண்டு இருக்கிறாய். So today let there be change in your life. ஆகவே இன்று உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கட்டும். When you stand to talk about Jesus, people should see that you are truly a child of God, you are not a sinner. நீ பேசும்போது உலகத்தார்கள் நீ கிறிஸ்துவன் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். So let's stand on our feet. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். And commit your life to God. உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். Jesus said to me, இயேசு பார்த்து சொன்னார், anywhere you go, எங்க போனாலும் சரி, I will be there. நான் உன்னோடு இருக்கிறேன். Those that recognize their sin, தன்னுடைய பாவங்களை உணர்கிறவர்கள், knows that this is the word of God, இது உண்மையாக சத்தியம் என்று சொல்லி that உணர்கிறவர்கள், want to turn from evil to good, பாவத்தில் இருந்து மனம் திரும்பி நல்லதுக்கு நீதிக்கு that want திரும்புகிறவர்கள், to start a new life, a new journey in holiness with Christ. ஒரு புதிய வாழ்க்கை பரிசுத்தமாக தொடங்குவது, I will be there to show them mercy. தேவன் அவங்களுக்கு இரக்கத்தை காட்டுவார். In India today, just see that, let me show you some things. தயவுசெய்து உட்காருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை பார்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். God gave me this inspiration to show you some things. நான் இந்த இந்தியால பார்த்த காரியங்கள், you see this dressing is what Indian women dress, how they dress. இந்த Dress பார்க்கும்போது இந்தியா சகோதரிகள் இப்படி தான் Dress பண்ணுகிறார்கள். Culture. இது கல்ச்சர் என்று சொல்லுகிறாய். It's seductive. இது ஒரு பாவம். All these dressings, இந்த Dressing எல்லாம் is all over the world. உலகம் எங்க இப்படி தான் இருக்கிறது. Satan is destroying the souls of men every day. சாத்தான் இந்த ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறார். This is how those days we used to dress. இப்படி தான் முதலாவது ஆதியில நம்ம Dress பண்ணி கொண்டு When all வந்தோம். this naked seductive dress, these are the dressing Jesus said, my children should not dress like this. இயேசு கிறிஸ்து இத பார்த்து சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் இப்படியாக Dress பண்ண கூடாது என்று Their சொல்லி. belly is out, their breast is out, their bonbon is out, their buttocks is out. Jesus hates those dressing. இப்படிப்பட்ட அசுத்தமான ஒரு ஆடையை அணிந்து கொண்டு மற்றவங்களை பாவத்துக்குள்ளே நடத்தக்கூடாது என்று சொன்னார். All this is satanic fashion. இது எல்லா பிசாசின் கிரியைகள். To cause immorality. இது ஒரு பாவத்துக்குள்ளாடி நடத்தக்கூடிய ஒரு காரியங்கள். A brother in the church should not dress like this. ஒரு சகோதரன் சபையில் இருக்கிற ஒரு சகோதரர்கள் இப்படியாக ஆடையை உணியக்கூடாது. A woman will look at him and lust in her heart, and it's a sin. ஒரு சகோதரி இப்படி பண்ணுவார் என்றால்
ஆண்கள் இத கண்டு அவருக்கு பாவம் செய்ய வாய்ப்பு உண்டு. Both India, Asia, America, Africa, nakedness is everywhere. எங்க அமெரிக்கா தேசத்திலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கால எங்க பார்த்தாலும் நிர்வாணம் தான் நம்ம பார்க்கிறோம். This is how men dress. இங்க தான் மனிதர்கள் இப்படியாக Dress பண்ணுகிறார்கள். This is how they sleep with different women. Women will fall for them. God say a man in the house of God should not dress like this. So தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் இப்படியாக அசுத்தமாக நீங்க ஆடைய உடுத்த கூடாது. So this is what is happening today. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். Some of you know this is what is happening. இதுதான் உங்களுக்கு தெரியும், இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது உலகத்துல. Even in the church. சபையில இப்படி தான் நடக்கிறது. People singing in the church. சபையில இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். People playing the keyboard in the church. இந்த கீபோர்டு வாசிக்கிறவர்கள், இன்ஸ்ட்ருமென்ட் வாசிக்கிறவர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். They don't dress to represent Christ. ஆகவே இப்படிப்பட்ட காரியம் நம்ம செய்ய கூடாது. So all these trousers, இப்படிப்பட்ட ஆடைகள், all these skirts, இந்த மாதிரி ஃப்ராக், it's not good. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். That's why the youths, they are full of boyfriend and girlfriend. இதுதான் அந்த வாலிபர்கள் பெண்ணுங்களும் பையனுங்களும் ஒன்றாக So God பாவம் செய்து கொண்டு avoid all these ones. You check them, most of them they are Christians. இவர்கள்லாம் இதெல்லாம் போட்டுக்கொண்டு நான் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுகிறார்கள். These are Indian dressing. The back is open, the front is open. You don't dress like this. இப்படிப்பட்ட காரியங்களை இச்சைக்குள்ளாடி போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸுகள். When a man looketh at a woman he lost in his heart, he have seen. So why will you be making these men to be falling in sin? So ஒரு மனிதன் இப்படிப்பட்ட இச்சையான காரியத்தை அவனுக்குள்ளாடி இச்சை வருது, அது பாவத்துக்குள்ளே நடத்துக்க நீ தான் காரணமா இருக்கிறாய். These ones are godly dressing. இதெல்லாம் ஒரு Indian born again Christian can dress like this. ஒரு born again மன திருமண Not like this. இப்படியாக அல்ல. This one is with trousers. You don't wear. You wear the gown and cover yourself up. ஆகவே இப்படிப்பட்ட ஆடைகளை உடுத்திக்கொண்ட These ones are sinful dressing. இதெல்லாம் ஒரு பாவமான ஒரு ஆடைகள். I'm just showing you things because you say it's culture, it's our dressing. You have to have the culture of Jesus Christ. You are not following the tradition of men anymore. இது ஒரு பாரம்பரிய, இது ஒரு ட்ரெண்ட் என்று சொல்லுகிறாய். இந்த ட்ரெண்ட் வேதத்தின் அடிப்படையில் இல்லை. So you can see all these ones. இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் be careful. இதுக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். Makeup is a sin. மேக்கப் பண்ணுவது ஒரு பாவம். All these things you do to beautify yourself. So இப்படிப்பட்ட காரியங்களை உங்களை அழகுபடுத்திக் கொள்ளும்படி செய்கிறார். All over the world women believe without makeup they are not beautiful. அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் இப்படியா மேக்கப் பண்ணலன்னா அழகா காண மாட்டேன் என்று சொல்லி. This is what God is talking about. இதுதான் தேவன் சொல்லுகிறார். Darken yourself with jewelry. உன்னை முற்றிலுமாக கொண்டுகிறாய். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். All these things we should desist from it. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்ற வேண்டும். God has made you beautiful as you are like that. கர்த்தர் உன்னை அழகாக படைத்திருக்கிறார். You don't need to paint your face. உன்னுடைய முகத்தை நீ paint jewelry to make yourself beautiful. நீ அலங்கரித்து உன்னை அழகுபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. You are a made of God honor. கர்த்தர் உன்னை அவருடைய சாயலினால படைத்திருக்கிறார். So you have the nose ring, the tongue, everything. People put ring everywhere. So இப்படிப்பட்ட ரிங்குங்களை போட்டுக்கொண்டு இருக்கிற Jesus said nobody. யார் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த இப்படிப்பட்ட செய்கிற காரியங்களை ஒருவரும் write it down today. இன்று வரைக்கும் when you die நான் சொல்லுகிற காரியங்களை நீ எழுதி கொள்ளுங்கள். it is true. நான் சொல்லுவதெல்லாம் உண்மை என்று சொல்லி ஒரு நாள் write it down. நான் சொல்லுகிற காரியங்களை எழுதி கொள்ளுங்கள். I was putting them on. நான் உண்மையாக நான் சொல்லுகிறேன். I was putting earring on my nose. நான் இதை பெறப்பட்ட காரியம் நான் செய்து கொண்டிருந்தேன். If you come closer you will see my pierce is 3 1 2 3 1 2 3. You will see the hole on my ears. கிட்ட வந்து என்ன பாத்தீங்க காதுல அங்கங்க சந்து அங்கங்க இந்த காரியங்களை நான் அணிந்து கொண்டிருந்தேன். But Jesus said, ஆனா இயேசு என்னை மாட்டினார். These are things that are defiling your body. இந்த காரியம் தான் நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறது. So please, ஆகவே தயவு செய்து my Indian sisters, இந்திய சகோதரிகளே, my Indian brothers, இந்திய சகோதரர்களே, Christ, கிறிஸ்துக்குள்ளாடி இருக்கிற பிள்ளைகளே, follow the tradition of Jesus Christ. இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிங்கள். Put away the Indian tradition. இந்த இந்தியா ட்ரெடிஷன் பாவத்துக்குள் நடத்துகிற இந்த ட்ரெடிஷன் தூக்கி and look like a holy woman of God. உன்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஒரு பரிசுத்தமான ஒரு சகோதரியாக நீ காணப்பட வேண்டும். Clean your children. உன்னுடைய பிள்ளைகளை சுத்தப்படுத்து. Remove the accosti on your body. இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆடம்பரத்தை தூக்கி போடுங்க. Anytime you die,
நீ எந்த நேரத்துல மரிக்கலாம் or the rapture take place, இல்ல ஒருவேளை நீ எடுத்துக்கொள்ள தேவன் ஒருவேளை நீ தேவனுக்கு பரிசுத்தமாக நீ பரலோகத்துக்கு போகவாய். Jesus wants you to know this truth so that you can be saved. சோ இயேசு கிறிஸ்து எதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னா நீ இதிலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். So that you can go and save other people. I'm going to show you now. சோ ஆகவே you can see this is idol worship in the church. This is Catholic church. இதுதான் விக்கிர ஆராதனை. அநேக சபைகளுக்குள்ள உள்ளாடி இருக்கிற விக்கிர ஆராதனை. This is idol worship. இது ஒரு விக்கிர ஆராதனை. These Muslims are worshiping the temple or the place of Muhammad. These are all Satan have deceived the whole world with worshiping something. Living God, worshiping stone, worshiping animal, worshiping house, worshiping human being. Satan has blinded the eyes of human being to live the real God, and they are worshiping substance. இந்த முஸ்லிம் பார்க்கும்போது அவங்களுக்கும் இவர் விக்கிர ஆராதனைக்கிறது இவர்பட்ட தவறான காரியங்களை நம்பிக்கொண்டு அவங்களை வணிகொண்டு இருக்கிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் மன திரும்பாவிட்டால் நரகம் தான். Even in the church, சபையிலும் பார்க்கிறோம். They are giving, see what they are doing, giving water for miracle. இந்த தண்ணியை எடுத்து குடிப்பது, இந்த தண்ணி குடிச்சா ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி. See what the pastor is doing. இந்த போதகர் செய்கிற காரியம் பாருங்கள். Pollution is everywhere. இப்பேற்பட்ட காரியம் சபையில நடக்கிறது. That's why Jesus raised Horimo, this movement. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த ஹோரிமை எழுப்பி இருக்கிறார். We go around the world to teach people the true Christianity for you not to fall short of this kind of wrong doctrine. ஆகவே எங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அநேக உலகத்துல போய் இந்த காரியங்களை தவறு என்று சொல்லி. You can see Jesus wants you people, this is Indians worshiping cow. இந்த இந்தியர்கள் இந்த மாடை வணங்குவது கடவுளாக ஏற்று வணங்குவது. Jesus is crying for India. இயேசு கிறிஸ்து இந்த இந்தியர்களுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். On you to tell people the truth. இந்த ஜனங்களுக்காக நீ போய் சொல்ல வேண்டும் என்று இயேசு உன்னை அழைக்கிறார். Their God that made them is not this one. இந்த காரியங்களை படைத்தவர் நம்முடைய கடவுள் அல்ல. Maybe when you are small you have defiled yourself by worshiping things in the temple. You need God to cleanse you. நீ அறியாமல் இந்த காரியம் செய்திருக்கலாம், ஆனால் இன்று நீ சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். You see what is happening? இங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பாருங்கள். See what is happening? In Africa we have it. ஆப்பிரிக்கால இப்படிப்பட்ட காரியம் காணப்படுகிறது. They call it juju. You have people that worship the sea, worship other things. ஆப்பிரிக்கா தேசத்தில் இப்படிப்பட்ட மந்திரம் இப்படிப்பட்ட காரியங்களை வணங்குறதை நாம் பார்க்கிறோம். All for power, for miracle. இது எதற்காக? ஒரு வல்லமைக்காக, ஒரு பவருக்காக இப்படிப்பட்ட காரியம் செய்கிறார்கள். The temple, they have their gods there. சைனால பார்க்கும்போது இப்படி விக்கிரகத்தை வணங்குறார்கள், இப்படிப்பட்ட வல்லமையை நாடுகிறார்கள். So deception is not only India, it's everywhere in the world. So இந்த deception, இந்த வஞ்சனை என்று சொல்லும்போது இந்தியால மட்டுமல்ல உலகம் எங்கும் இப்படியாக இருக்கிறது. So that's why Jesus said let the Christian be revived to deliver the people that believe that their God is handmade. Their God is almighty, is in heaven. ஆகவே தான் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு நம்ப வேண்டும், ஒரே ஒரு கடவுள் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். So Jesus wants you Indians that have believed in him Jesus to stand and pray and deliver other Indians from this deception that Satan has made for them. ஆகவே தான் கடவுள் ஒன்று வேண்டிக் கொள்கிறார், இப்படிப்பட்ட வஞ்சத்திலிருந்து நீ மனம் திரும்பி உண்மையுள்ள தேவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். But how can you deliver them if you are not being delivered? நீ இந்த மனம் திரும்பாவிட்டால், நீயே பரிசுத்தம் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஜனங்களை எப்படி ரட்சிப்புக்குள்ளாடி நடத்த முடியும்? You cannot deliver a sinner. நீ ஒரு பாவியா இருந்தால் இன்னொரு பாவியை நீ எப்படி ரட்சிக்க முடியும்? If your life is not straight with God, God will not answer you. உன்னுடைய வாழ்க்கை கரெக்ட்டா இல்லாவிட்டால் உன்னுடைய ஜெபத்துக்கு எப்படி ஆண்டவர் பதில் கொடுப்பார்? So that's why Jesus sent us to you. ஆகவே தான் தேவன் எங்களை உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறார். Jesus sent me from my country to this man, Pastor Paul Ricard over there. கர்த்தர் என்னை இந்த பால் ரிக்காவோட போகும்படி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். I never knew him in my life. அவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. He is in Nigeria, I'm a Sierra Leone. அவர் ஒரு நைஜீரியா சேர்ந்தவர், நான் சிரியலன் சேர்ந்தவர். Jesus called him, told me this is my son, go and join his ministry and listen to him. What he's teaching, what he's preaching, believe it, practice it, you will go to heaven. And this man is here today preaching to you. Please obey and listen to him. இந்த மனிதன் இயேசு என்னை அனுப்பினார், போய் அங்க நீ சேர், அங்க பரிசுத்தத்தை சத்தியத்தை நீ கேள், அவர் போதிக்கிற சத்தியத்தை கேட்டு அதன்படி நட என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டார். ஆகவே இவர் போதிக்கிற சத்தியத்தை நீங்களும் நம்ப வேண்டும், விரும்ப வேண்டும், அந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். We spend thousands of dollars to come with the good news. This is what we do, go around to tell you this truth, and this is the truth, believe it.
If you don't believe it, it will be too late for you. லட்ச ரூபாய் நான் செலவு பண்ணி நாங்க வந்து கொண்டு இருக்கிற ஒரே காரணம் என்னவென்றால் இந்த சத்தியத்தை இந்தியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். Very soon judgment will take place. கண்டிப்பாக ஒரு நியாய தீர்ப்பு நாள் கண்டிப்பாக வரும். இங்க நடக்கிற காரியத்தை பார்ப்பீர்கள். இந்த தேவன் கண்டிப்பாக இப்படிப்பட்ட Your name is not written in the book of life. உங்களுடைய வாழ்க்கை ஜீவ புத்தகத்தில் இல்லாவிட்டால் God will cast all sinners to hell. They will drop like this in the fire. எல்லா பாவிகளும் இப்படியே தான் நரகத்தில் இருக்க வேண்டும். This is hellfire. இதுதான் நரகம், இப்படிதான் நரகம் இருக்கிறது. You will burn and you are not dying. அந்த அக்கினி எரிஞ்சு கொண்டே இருக்கும், அந்த அக்கினி அணையாது. The fire have life. It cannot kill you, but it punishing you. அந்த அக்கினி உன்னை சாகடிக்காது, ஆனா அந்த அக்கினியில நீ வெந்து கொண்டே இருப்பாய், உயிரோட தான் இருப்பாய். You will be crying, but you are not dying. நீ அழுவாய், ஆனால் சாக மாட்டாய். For sin, பாவத்துக்காக you will regret why you sin against God. எதற்கு பாவம் செய்த என்று சொல்றீ, அன்னைக்கு நீ உணர்வாய். You will regret why you did not change and live a holy life. ஏன் நீ மனம் திரும்பல என்று சொல்லி அன்னைக்கு நீ உணர்வாய். This is how people are crying in hell. இதுதான் பரலோகத்துல ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நரகம். Fire is in hell. நரகத்துல அக்கினி. You will cry. நீ கண்டிப்பாக அழுவாய். You will regret. நீ கண்டிப்பாக மனஸ்தாபப்படுவாய். Your friend you did not surrender to Jesus. ஏன் உன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கல என்று சொல்லி நீ அழுவாய். Please repent today. இன்று மனம் திரும்பு. You don't know when you will die. எப்போ நீ மரிப்பாய் என்று தெரியாது. You can sleep and never wake up. எப்போ நீ மரித்து நீ எப்போ படுப்பாய், எப்போ மரணம் வரும் என்று தெரியாது. You have accident. So நீ ஒரு ஆக்சிடென்ட் விபத்துல சிக்கிக்கொண்டு நீ மரிக்கலாம். Jesus can come at any time. இயேசு கிறிஸ்து எந்த நேரத்துல அது வரக்கூடும். But are you going to heaven? ஆனால் நீ பரலோகத்துக்கு போகிறாயா? If you die now, will you go to heaven? நீ இன்று மரித்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? So please let's be on our feet. தயவு செய்து இதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் வேண்டில் இருப்போம். Jesus wants you to surrender your life to him. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He wants you to confess your sin. உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். He is here with us. அவர் நம்மளோடு இருக்கிறார். He said wherever 2 or 3 are gathered, I'm in their midst. எங்க 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறோர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொன்னார். Let's close our eyes. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். All those that want to give their life to Jesus. எல்லாரும் உன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் எல்லாரும். You know you are a sinner. நீ உங்களுக்கு தெரியும் நீ பாவி என்று சொல்லி. You know sin is in your life. உங்களுக்கு தெரியும் நீ பாவத்தில் இருக்கிறாய் என்று சொல்லி. But God is here to give you the power to stop that sin. கர்த்தர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி உங்களுக்கு ஒரு வல்லமை கொடுப்பார். Raise up your hand. எல்லாரும் கரங்களை நீட்டுங்கள். You want God to come into your life. ஆண்டவரே இயேசு வேணும் என்று சொல்லி இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Come into your life. கடவுளே எனக்கு வேணும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துங்கள். Confess your sin to the Lord. உங்களுடைய பாவங்களை இயேசுக்கு அறிக்கையிடுங்கள். Say Lord, I know I'm a sinner. ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லுங்கள். God, I don't want to die, go to hell. ஆண்டவரே நான் மரித்து நான் நரகத்துக்கு போக கூடாது. I know one day I will die. ஆண்டவர் ஒரு நாள் நான் மரிக்குவேன். But Lord, I don't want to die. ஆனால் ஆண்டவரே நான் மரிக்குவேன். I don't want to die in hell. ஆண்டவரே நான் நரகத்துல மரிக்க நான் போக விருப்பம் இல்லை. Give me the grace not to sin again. ஆண்டவரே நான் மீண்டும் நான் பாவம் செய்ய கூடாது ஆண்டவரே. Help me to stop all my bad habits. ஆண்டவரே எல்லா கெட்ட பழக்கத்தை நிறுத்தும்படி எனக்கு உதவி செய்யும். From today let me be a true child of God. ஆண்டவரே இந்நாள் முதல் கொண்டு ஒரு புதிய மனிதனாக உம்முடைய பிள்ளையா மாற வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Continue to pray. தொடர்ந்து நாம ஜெபிக்கலாம். Talk to the Lord. கடவுளோடு பேசுவோம். Confess your sins to him. உன்னுடைய பாவங்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுங்கள். Speak specific those things you have done. நீ சொன்ன நீ செய்த ஒரு பாவங்களை அறிக்கையிடு. Say, oh God, have mercy upon me. ஆண்டவரே இரங்கும் ஆண்டவரே. Oh God, have mercy upon me. ஆண்டவரே இரக்கத்தை காட்டும் ஆண்டவரே. Oh God, have mercy upon me. ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை காட்டும், உம்முடைய தயவை காட்டும். Ask the Lord for mercy. கடவுளுக்காக ஆண்டவரே இரக்கத்தை காட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கலாம். Hellfire is a terrible place. ஒரு அக்கினிக்கு இருக்கிற ஒரு இடம் ஒரு பயங்கரமான ஒரு இடம். Hellfire is a terrible place. நரகம் என்று சொல்லும்போது ஒரு பயங்கரமான ஒரு இடம். Cry unto the Lord for mercy. நோக்கி நீ கூப்பிடு. Say it from the bottom of your heart. உள்ளத்துல ஆழத்திலிருந்து நோக்கி நீ கூப்பிடு. The Bible says if we shall confess our sins to him, நீ பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டால் he is faithful and just to forgive us அவர் உண்மையாகவே and to cleanse us from all unrighteousness. எல்லா அநீதியிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார். Open your mouth and pray. வாயை திறந்து நீ ஜெபிப்பாயா? Open your mouth and pray. வாயை திறந்து நீ ஜெபிப்பாயா? Open your mouth and pray. வாயை திறந்து நீ ஜெபி. Tell him to forgive you. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்.
Ask him for mercy. ஆண்டவரே இரக்கத்தை காட்டும் என்று சொல். Promise him you will not commit that sin again. ஆண்டவரே நான் மீண்டும் அந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று Open சொல். your mouth and pray. ஆண்டவரே எனக்கு இரக்கம் என்று சொல். Cry unto the Lord for mercy. கடவுளுக்கு ஜெபினி. Cry unto the Lord for mercy. தேவனுக்காக தேவனிடத்தில் இரக்கத்தை காட்டும் என்று சொல். Continue to pray, continue to pray, continue to pray. Continue to pray, continue to pray. தொடர்ந்து ஜெபிக்கலாம். He is a merciful God. He is a merciful God. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். He is a merciful God. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். Tell him you will repent. ஆண்டவரே எனக்கு இரக்கம் என்று Tell him you will remove those jewelries. ஆண்டவரே பரப்பட்ட அசுத்தமான Tell him you will remove those clothes. ஆண்டவரே இந்த காரியத்தை Tell அகற்றுகிறேன். him you will remove those things. ஆண்டவரே இந்த காரியத்தை எல்லாம் Tell அகற்றுகிறேன் him you will stop hating people. ஆண்டவரே எனக்கு Tell him you will stop lying. ஆண்டவரே நான் பொய் சொல்வதை நிறுத்துகிறேன். Adultery you will not commit again. ஆண்டவரே பரப்பட்ட பாவத்தை நான் செய்ய Fornication you will மாட்டேன். not commit again. ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன். Ask the Lord for mercy. ஆண்டவரே இரக்கத்தை காட்டும். Thank you, Jesus. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே. Say this after me. Lord Jesus, என் தேவனே, have mercy upon me. ஆண்டவரே இரக்கத்தை காட்டும் ஆண்டவரே. I have come before you today. முன்பதாக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. To repent of my sin. நான் மன திரும்பும்படி நான் வந்திருக்கிறேன். I admit I am a sinner. ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே. I have sinned against you. உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். In many areas of my life. அநேக பாவங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறேன். You died on the cross of Calvary for my sake. என்னுடைய பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் நீர் அறிந்தீர் ஆண்டவரே. Have mercy upon me. ஆண்டவரே மீது இரக்கத்தை காட்டும். I promise I will not sin against you again. I promise I will not sin against you again. ஆண்டவரே மீண்டும் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் வாக்களிக்கிறேன். I accept you as my Lord and Savior. ஆண்டவரே நீர் என் சொந்த இரட்சகராக ஆண்டவரே உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். Save me from the power of sin. பாவத்தின் வல்லமையில் இருந்து என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே. Be my God and I will be your child. நீர் என் தேவனாயிரும், நான் உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. And I'll pray for you now. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Our righteous Father, we thank you. நேசிக்கிற பிதாவே நான் துதிக்கிறேன். Your children are before you. ஆண்டவருடைய பிள்ளைகள் முன்பு They have come to ask you for mercy. ஆண்டவரே உம்மிடத்தில் இரக்கத்தை கேட்கும்படி வந்திருக்கிறார்கள். You said in your word in 1 John chapter 1 verse 9. ஆண்டவரே 1 யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கிறோம். That if we shall confess our sins to you, என்னுடைய பாவத்தை நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் you are faithful and just. ஆண்டவரே மன்னிக்க நீ நீதி உள்ளவராக இருக்கிறீர். To forgive us our sins. உம்முடைய ஆண்டவருடைய பாவங்களை மன்னியும். And to cleanse us from all unrighteousness. உம்முடைய இரத்தத்தினால் எல்லா அநீதியிலிருந்து எங்களை கழுவி சுத்திகரியும். We stand on your word today. ஆண்டவருடைய வார்த்தையில நாங்கள் இருக்கிறோம். Forgive these ones in Jesus' name. ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லாரையும் மன்னியும் ஆண்டவரே. They have heard your word. ஆண்டவருடைய சத்தத்தை வார்த்தையை கேட்டார்கள். They have trusted your word. உம்முடைய வார்த்தை நம்பி இருக்கிறார்கள். And they have come for mercy. ஆண்டவரே உம்மை இரக்கத்துக்கு நோக்கி கூப்பிடுகிறார்கள். We plead for mercy on their ஆண்டவரே behalf. இரக்கத்துக்காக நான் நாடுகிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே. Give them grace.
ஆண்டவரே கிருபையை தாரும். Give them strength. ஆண்டவரே பலனை தாரும். To continue in you. ஆண்டவரே உமக்குள்ளாடி நிலைத்திருக்க. Protect them. ஆண்டவரே அவளை காத்துக்கொள்ளும். From the hands of the enemy. பிசாசு கரத்திலிருந்து அவளை காத்துக்கொள்ளும். And make them your true children. ஆண்டவரே உம்முடைய உண்மையான ஒரு பிள்ளைகளா மாறும்படி. In Jesus' name we pray. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக்கொள் நல்ல பிதாவே. Can you give the Lord a clapping offering? Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you.